Good evening, all of you. Respected speaker, Sri Harun A. Rashid, Advocate, Madras High Court, Chennai. Distinguished guest and my colleagues on the dais and off the dais. Members of the chamber, members of Federation of Trade Association, representatives from various trade associations, ladies and gentlemen, good evening to all. It gives me immense pleasure to extend warm welcome to each one of you to this important seminar jointly organized by our Indian Chamber of Commerce and Industry, Coimbatore, and the Federation of Trade Association, Coimbatore, on the timely significant topic of Shops and Establishment Act and New Labor Law. Both are almost similar. One is a central subject, another is a state subject. இங்கே எல்லாத்துக்கும் தமிழில் கம்ஃபர்டபுளாக இருக்கும், நான் தமிழுக்கு ஷிஃப்ட் ஆகிடலான்னு சொல்லி நான் பேசிகிட்டு இருந்தோம். நிறைய பேர் உங்களோட பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இங்கே வந்திருக்கிறீங்க. இந்த ப்ரோக்ராமோட பர்பஸை ஃபெடரேஷனோட பிரசிடென்ட் மிஸ்டர் பாலு சார் will explain. உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மகிழ்கிறோம். குறிப்பாக சென்னையிலிருந்து இந்த ஒரு விஷயத்துக்காக மாத்திரம் பறந்து வந்திருக்கார் ஹாரூன். ஹாரூன் இதற்கு முன்னாடி இதே இடத்துல லேபர் லா கோடை மாத்திரம் கவர் பண்ணாரு. அப்போ நாங்கள் டெஸ்ட் பண்ண சொன்னப்போ ஒரு இண்டஸ்ட்ரி மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு போனார். ஷாப்ஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுன்னு ஒரு தனியாக, அதாவது வியாபார நிறுவனங்களுக்கு இன்னைக்கு நிறைய இடங்கள்ல எதை ஃபாலோ பண்ணணும் எதை ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குதுங்க. ஒரு லேபர் ஆஃபீஸ் வந்தால் எப்படி ரியாக்ட் பண்ணணும் கூட தெரியலன்னு நம்ம சொன்னப்போ, எக்ஸ்க்ளூசிவாக வரேன்னு சொன்னப்போ, தி ஃபெடரேஷன் ஹஸ் டேக்கன் அ great initiative. I'm also part of it. Great initiative to make it happen. Thanks to Federation for making this into reality. I'd like to introduce Harun. Harun is a business management graduate and a law graduate from Government Law College, Coimbatore. நம்ம ஊர் பையன் தான் அவர். இங்கே தான் பிறந்து வளர்ந்து இருந்தது. நேரு காலேஜில் படித்தார். அப்புறம் கோயம்புத்தூர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் படித்தார். அவரோட முதல் நாட்களில் போய் கோபாலன் அண்ட் சன்ஸ், இஃப் ஐ எம் ரைட், இந்த ஓல்டு பில்டிங்கில் போய் பார்த்தேன். சின்ன பையனா அப்போ தான் 1 மாதம் ட்ரெயின் ஆகி வந்தார். இன்னைக்கு அந்த கோபால் அண்ட் சன்ஸ் தான் இந்த லேபர் லாலெல்லாம் சென்னையில் ரொம்ப லீடிங்கானவங்க. அவங்க சன்னும் இவரும் சேர்ந்து ஒரு கம்பெனி ஆரம்பித்து இன்னைக்கு நிறைய இடங்கள்ல லேபர் லாவை பற்றி உண்டான விஷயங்களை ரொம்ப எளிமையான தமிழ்லே ஆகட்டும் இங்கிலீஷ்லேயே ஆகட்டும் சொல்லக்கூடிய ஒரு ஒரு சேவையை செஞ்சிட்ருக்காரு. இதற்காக அவர் எந்த ஒரு எப்படி சொல்கிறது, அதுக்காக அவர் எந்த ஒரு தமிழை சொன்னால் பந்தாவும் காட்டாமல் எளிதில் அணுகக்கூடிய இடத்துல இருக்கிறவர். அவர் 2022 அவரோட AGM Legal, now it is called Advit Law Chambers, as a partner. Also he spoke at various forums including Madras School of Social Work, ESFI, Madras Chamber of Commerce, Southern India, SIMA. இப்போ கூட வந்துட்டு போனாங்க. நம்ம சேம்பர் வந்துட்டு போனதுக்கப்புறம் ஒரு 3-4 பக்கம் பேசியிருக்காரு. That shows how good he is in presenting this law. So thanks Harun for making it possible here. அவரை கௌரவிப்பதில் பெருமை அடைகிறேன்.
நன்றி. இப்பொழுது இந்திய தொழில் வர்த்தக சபையின் முன்னாள் தலைவரும் ஃபெடரேஷன் ஆஃப் ட்ரேட் அசோசியேஷன் இன்றைய தலைவரும் திரு பாலசுப்ரமணியன் அவர்கள் இதற்காக இந்த கூட்டத்தை நடத்துகிறோம், அதனுடைய தேவைகள் என்ன என்பதை சுருக்கமாக சொல்ல இருக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். இந்த விழாவின் தலைவர் திரு நடராஜன் அவர்களே, எங்களுக்காக சென்னையிலிருந்து பிஸி ஷெட்யூல் அவருக்கு அதை ஒதுக்கி வைத்து எங்களுக்காக வந்துள்ள திரு அருண் அவர்களை, மை டியர் கொலீக் அனந்தபத்மநாபன், செக்ரட்டரி ஃபெடரேஷன் ஆஃப் ட்ரேட் அசோசியேஷன் கோயம்புத்தூர், அதர் ஆஃபீஸ் பேரர்ஸ் ஃபெடரேஷன் என்பது ஒரு 15 வியாபார சங்கங்கள் சேர்ந்த ஒரு ஃபெடரேஷன். அந்த ஃபெடரேஷனிலிருந்து எல்லா ஆஃபீஸ் பேரர்களும் வந்திருக்கிறார்கள். அதுபோக எங்கள் உறுப்பினர்கள், இந்திய தொழில் வர்த்தக சபை உறுப்பினர்கள் ஆகியோர் வந்திருக்கிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். I also acknowledge the presence of Sri Dakshinamurthy, Acting Chairman, District Consumer Forum, Coimbatore. Sir, thanks you, sir. இந்திய தொழில் வர்த்தக சபையிலே சென்ற மாதம் லேபர் ஆக்ட், நியூ லேபர் கோட், இதை பற்றிய ஒரு கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்திலே இண்டஸ்ட்ரி, ட்ரேட், சர்வீசஸ் என்ற அனைத்தையும் கவர் பண்ணி அருமையாக ஒரு கூட்டத்தை நடத்தி முடித்தார். வந்தவர்களுக்கெல்லாம் தெளிவான, அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கும் தெளிவான பதில்களும், அந்த நியூ லேபர் கோடை பற்றி அனைவரும் புரியும்படி ஆங்கிலம், தமிழ் இரண்டிலுமே எடுத்துரைத்தார். அப்பொழுது எங்களுடைய வியாபார சங்கங்கள் சேர்ந்த சில ஆபீஸ் பேரர்ஸ் நமக்கு ட்ரேட், அதாவது வியாபாரத்திற்கென்று இந்த ஷாப் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் as well as the லேபர் கோடில் இருக்கின்றவற்றை எடுத்து சொல்ல வேண்டும். நம்முடைய வியாபார ஸ்தாபனத்திற்கு ஒரு லேபர் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து ஒரு அதிகாரி வந்தால் அவரை எப்படி கையாள வேண்டும், அவருக்கு என்ன அதிகாரம் உள்ளது, என்னென்னலாம் வைக்க வேண்டும் என்று அவர் நம்மளை கேட்க முடியும் என்றெல்லாம் தெளிவாக எங்கள் உறுப்பினர்களுக்கு நான் எடுத்து உரைக்க வேண்டும் என்று அவர்களை சொல்லியிருந்தோம். எங்கள் உறுப்பு சங்கமான சானிட்டரி வேஸ்ட் அசோசியேஷன் அருமையான ஒரு கருத்துக்கள், ஒரு 20 கருத்துக்களை எழுதி அனுப்பியிருந்தார்கள். அவை ஏற்கனவே நம்முடைய அருண் சார் அவர்களுக்கு நாங்கள் அனுப்பியுள்ளோம். அவற்றையெல்லாம் சேர்த்து மேலும் இங்கு வந்துள்ள மற்றவர்களுக்குரிய சந்தேகங்கள், விளக்கங்கள் அனைத்தையும் கண்டிப்பாக அவர் பொறுமையாக உங்களுக்கு எடுத்துரைப்பார். நீங்கள் அதற்காக நீங்கள் ரெடியாக இருக்கவும். அந்த இவர்கள் கேட்ட பாயிண்ட்ஸ் ஆஃப் கிளாரிஃபிகேஷன் அந்த அனைத்து வியாபாரங்களுக்கும் அது பொதுவானது. அதன் number of employees, employees threshold, salary structure, gratuity, probation period, unauthorized absence by the employees, termination of the employment, statutory bonus, minimum wages, implementation status, rule making authority, PF and ESI coverage and authority, late attendance, leave rules, online compliance, official communications, inspection procedure, weights and measurements, MRP display, name board requirement, revision of MRP, penalties, registers and records to be maintained, display requirements, that in the display the board,
contract and casual workers, how to deal with them, and security personnel, security guard and all. These are all the around 25 subjects we have given to him. He will be explaining with reference to the Shop and Establishment Act as well as the new labor code. He will be explaining to us. So every week and after his address, you can feel free. There will be a question and answer session. Whatever questions you ask, he will be ready to reply you. So thanks. You have come in large numbers. Thanks for that. Thank you. Thank you once again. Thank you, Mr. Balu. I request now speaker to start his presentation. You will have PPT first, then you will have interaction. Distinguished Vice President Mr. Nadarajan, my brother, office bearers of Federation of Trade Federation, as well as ICC Indian Chamber of Commerce, members of both the associations, and we have come in a large group to witness this session. And it's a pleasure for me to come down here for the second time to address this August gathering. And I've been also cautioned the very threshold to maximum present this session in Tamil. For anybody who wishes to request me to convey the same again in English, I'll be glad to do that as well, because ultimately this should benefit all concerned in this close packed room. So this form of sessions, I've been addressing some sessions. In fact, when the labor code came into being, the first time code on wages came in 2019, followed by 2021. There were 4 codes totally in India. From 2020 to 22, it was in peak. We were regularly conducting seminars. When COVID came, we have been doing webinars. And I don't know how the persons who attended these seminars or webinars benefited. I benefited a lot because of this session, because I keep learning it again and again. Therefore, this is the investment for me. Therefore, I would say I am the most benefited person out of this kind of sessions. Yes, sir. So, given the time constraint, because I have been given a deadline by the Vice President of Indian Chamber of Commerce, as well as the Federation President, as well as the Secretary, to close this session as making it more beneficial to you. As for cutting short here, I'll take you straight away to the slides as well as the. See, as far as the traders are concerned, see, originally there were Factories Act, minimum wage. There were numerous enactments. India la pathina around 40 to 47 enactments irundhathu. Tamil Nadu mattume around 30 enactments govern panuchu. Like Factories Act, Minimum Wages Act, Payment of Wages Act, Payment of Bonus Act, Gratuity Act, ella act. But Tamil Nadu specific enactment pathina, Tamil Nadu Shops and Establishment Act, Tamil Nadu Catering Establishment Act, and the mari establishments. So traders, in particular, pathina, ore enactment, Tamil Nadu Shops and Establishments Act. Catering establishments, of course, as the name signifies, it applies only to hotel industries. So in the enactment, ID Act 1947 la vandhathu, same time Tamil Nadu Shops and Establishment Act 1947 la vandiruchu, rules 1948 la irukku. Therefore, sir sonna mari idhula vandu enna madriyana இதை கம்ப்ளை பண்ணணுங்கிறது வந்து நம்ம ஆஃப்டர் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 70 இயர்ஸ் நம்ம கொஸ்டினை கேட்கறதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வில் நாட் அரைஸ். ஏன்னா 47ல இந்த எனாக்ட்மெண்ட் இருக்கு. என்ன ரெஜிஸ்டர்ஸ் ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. 27, 28, 30 செக்ஷன் தான் அந்த செக்ஷன்ல மொத்தமாவே.
ஒரே டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா உங்களோட ஒர்க்கருக்கு ஐடி ஆக்டும் அப்ளை ஆகிட்டு இருந்தது. பிளஸ் ஷாப் ஆக்ட்ல ஸ்டாஃபை பொறுத்த வரைக்கும் ஷாப் ஆக்ட் மட்டும்தான் அப்ளை ஆச்சு. இன்னொரு ஃபீச்சர் அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபேக்டரியா இருந்தா ஷாப் ஆக்ட் அப்ளை ஆகும். உங்க ஃபேக்டரி மேனேஜர் இருந்த உங்களுடைய ஃபேக்டரி இருக்கு, ஃபேக்டரியில ஒரு ஆஃபீஸ் இருக்கு, அந்த ஆஃபீஸ் வந்து ஒரே பிரிமிசஸ்ல இருந்ததுன்னா ஆஃபீஸ்க்கு ஷாப் ஆக்ட் அப்ளை ஆகும். மேனுஃபேக்சரிங் செக்டாரா இருக்கிற ஃபேக்டரிக்கு பாத்தீங்கன்னா ஃபேக்டரி ஆக்ட் அப்ளை ஆகும். சேம் டைம் ஃபேக்டரி மேனேஜர் வந்து நாட் அ ஒர்க்கர், அவர் ஒர்க்கர் கிடையாது, டெசிக்னேட்டட் மேனேஜர். பட் அவருக்கு ஷாப் ஆக்ட் அப்ளை ஆகும்னு பாத்தீங்கன்னா ஆகாது. பட் இப்போ ஓஎஸ்ஹெச் கோட்ல சில சேஞ்சஸ் வந்திருக்கு. ஸோ தர்ஃபோர் நான் மோஸ்ட்லி என்ன கவர் பண்ண போறேன் அப்படின்னா கம்பேரிசன்ஸ், ஃபியூ ரெலவென்ட் ப்ரொவிஷன்ஸ் மட்டும் நான் சொல்றேன். ஏன்னா எனக்கு இந்த கோடும் ஷாப் ஆக்ட் ரெண்டையும் கம்பேர் பண்ணி எடுக்கணும்னா 1 day ஒர்க் ஷாப் எடுக்கணும் எனக்கு. ஸோ நான் கீ ஃபீச்சர்ஸ் மட்டும் என்னங்கிறத சொல்றேன். தமிழ்நாட்டில் ஓஎஸ்ஹெச் கோட் வந்துருச்சா? கோட் வந்துருச்சுங்கிறது அப்கோர்ஸ் எல்லாரும் அக்செப்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 21/11/2025 4 கோடும் வந்துருச்சு, நோட்டிஃபை பண்ணிட்டாங்க, கோட் வந்துருச்சு. அப்கோர்ஸ் எல்லாருமே அதை அக்செப்ட் பண்ணுவீங்க. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் கோட் அப்ளை ஆகுதா ஆகாதா? எத்தனை பேர் அப்ளை ஆகுங்கிறீங்க, எத்தனை பேர் ஆகாதுங்கிறீங்க? அப்ளை ஆகும். சார் வந்து அப்ளை ஆகுங்கிறாரு. எனி டிஃபரன்ஸ் இன் ஒப்பீனியன்? ரூல்ஸ் டிராஃப்ட்ல ரூல்ஸ் 22லே வந்தது, இன்னைக்கு வரைக்கும் வரல. சென்ட்ரல் ரூல்ஸ் வந்துருச்சு. மே 8/5/2026 சென்ட்ரல் ரூல்ஸும் வந்துருச்சு. ஸோ ஓஎஸ்ஹெச் கோட் உங்களுக்கு அப்ளை ஆகிறது வந்து ஓஎஸ்ஹெச் கோட் மட்டும் நினைச்சுக்காதீங்க. கோட் ஆன் வேஜஸ்ல இருக்கிற சில பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் இது அப்ளை ஆகும். சோஷியல் செக்யூரிட்டி கோட்ல இருக்கிற இஎஸ்ஐ, பிஎஃப், கிராச்சுட்டி, எம்ப்ளாயிஸ் காம்பன்சேஷன் அதுவும் அப்ளை ஆகும். உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா இருக்கிறது ஆக்குபேஷனல் சேஃப்டி, ஹெல்த் அண்ட் வெல்ஃபேர் கோட். அந்த கோட் எக்ஸ்க்ளூசிவா ஷாப்ஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். தமிழ்நாட்டில் ஒன்றும் ரூல்ஸ் வரல, பட் ஸ்டில் நீங்க ஓஎஸ்ஹெச் கோட ஃபாலோ பண்ணணும். ஸோ நீங்க ரூல்ஸ் இல்லை அதனால நான் இதை ஃபாலோ பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். ஓஎஸ்ஹெச் கோட நீங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஓஎஸ்ஹெச் கோட்ல என்ன வந்திருக்குங்கிறத சொல்லிடுறேன். நீங்க ஒரிஜினலா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் லைசன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் கிடையாது. அன்டில் 21 or 20 என்னமோ ரெஜிஸ்ட்ரேஷன். அப்போ வரைக்கும் தமிழ்நாட்டில் ஷாப் ஆக்ட்ல ரெஜிஸ்ட்ரேஷனே கிடையாது. ஆனா கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தது. இன்ஸ்பெக்ஷன்ஸ் வருவாங்க, கம்ப்ளைண்ட்ஸ் வெரிஃபை பண்ணுவாங்க. நீங்க வயலேட் பண்ணீங்க அப்படின்னா ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுப்பாங்க, அவங்கள ப்ராசிக்யூட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா காம்பவுண்டிங் ப்ரொவிஷன்ஸ் இருந்தது. பட் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரி பண்ணது ஒன்லி ஆஃப்டர் 2020 தான் வந்தது தமிழ்நாட்டில். மோஸ்ட் ஆஃப் தி கம்பெனி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கிட்டாங்க. இன்னைக்கு வந்து ஓஎஸ்ஹெச் கோட்ல வந்து ஒரே லைசன்ஸ் இருந்தா போதும். நீங்க அந்த ஷாப் ஆக்ட்ல வந்து நீங்க சப்போஸ் தேர்ட் பார்ட்டி செக்யூரிட்டி வச்சு உங்களோட காம்ப்ளெக்ஸ் இருக்கு, அதுல ஒரு செக்யூரிட்டி ஏஜென்சி ஹையர் பண்றீங்கன்னா அவங்களுடைய லைசன்ஸ் வந்து நீங்க அவர் ஆல் இண்டியா ஃபுல்லா சப்ளை பண்றவரா இருந்தாலும் சரி, தமிழ்நாடு ஃபுல்லா சப்ளை பண்றவரா இருந்தாலும் ஒரே லைசன்ஸ் எடுத்தா போதும். உங்களுக்கு உங்க ஷாப்புக்கு ஒரு ஸ்பெசிபிக் லைசன்ஸ், இன்னொருத்தருக்கு ஸ்பெசிபிக் லைசன்ஸ் அவசியம் கிடையாது. சிங்கிள் காமன் யூனிஃபைடு ரெஜிஸ்ட்ரேஷன், அதுதான் வந்து மெயின் ஃபீச்சர் இதுல. ஏன்னா அவங்க வந்து அந்த கம்ப்ளைண்ட்ஸை வந்து மேக்சிமம் கட் டவுன் பண்ணணும். ப்ரொசீஜர்ஸ், ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ்ங்கிறது தான் இதோட கான்செப்ட், இந்த கோடோட கான்செப்ட். அதனாலதான் இன்ஸ்பெக்டரோட பேரை வந்து இப்ப ஃபெசிலிட்டேட்டர்னு மாத்திட்டாங்க. இனிமேல் இன்ஸ்பெக்டர் வந்து உங்களை ஃபர்ஸ்ட் கைட் தான் பண்ணணும், கொஸ்டின் பண்ண முடியாது. நீங்க அதுக்காக அவங்க கன்ஃபர்ம் பண்ணாதீங்க. வரும்போது கடைக்கு வரும்போது நீங்க கன்ஃபர்ம் பண்ணாதீங்க. கன்ஃபர்ம் பண்ணீங்கன்னா அது வேற மாதிரி இருக்கும். பட் அவங்களோட ஸ்கோப் என்ன அப்படின்னா ஃபெசிலிட்டேட்டர். அவங்க வந்து உங்களுக்கு இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா இந்த கோட் வந்து புதுசு. இன்னைக்கு 2020ல இது வந்திருந்தாலும் ஓஎஸ்ஹெச் கோடு நோட்டிஃபை ஆனது 2025 நவம்பர். தேர்ஃபோர் கோயிங் ஃபார்வர்ட் இந்த தமிழ்நாட்டில் இன்னும் நம்ம தமிழ்நாடு ரூல்ஸ் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன பிரச்சனைகள் வரும். ஸோ கம்ப்ளைண்ட்ஸ்ன்னு வரும்போது நீங்க சென்ட்ரல் ஃபாலோ பண்ணணுமா ஸ்டேட் ஃபாலோ பண்ணணுமா நான் சொல்றேன். எது வரும், எப்படி ஃபாலோ, எதை ஃபாலோ பண்ண, சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் இன்கன்சிஸ்டன்சி இருந்தால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் நான் கோயிங் ஃபார்வர்ட் இந்த ஸ்லைட்ஸ் சொல்றேன். ஸோ லைசன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரே யூனிஃபைட் ரெஜிஸ்ட்ரேஷன், ஒரு லின் நம்பர்னு ஒரு நம்பர் கொடுப்பாங்க. உங்க எஸ்டாப்ளிஷ்மெண்ட்க்கு அந்த நம்பர் கொடுத்துட்டாங்கன்னா எல்லா பர்பஸ்க்கும், இன்ஸ்பெக்ஷன் பர்பஸா இருந்தாலும் வேற கம்ப்ளைண்ட்ஸ் பர்பஸா இருந்தாலும் அந்த லின் நம்பரை ரெஃபர் பண்ணி தான் உங்களுடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை அவங்க ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க. ரெண்டாவது, ஆல் இண்டியா ஃபுல்லா ஒரே லைசன்ஸ். இந்த லைசன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரிஜினலா நீங்க ஆனுவலா ரெனியூ பண்ணுவீங்க. இப்போ 5 years அது வேலிட். ஸோ தேர்ஃபோர் 5 yearsக்கு வந்து உங்களுக்கு நீங்க அதை ஒரு செக்லிஸ்ட் மாதிரி வச்சு அதை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது.
அப்ளிகபிலிட்டி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கோட் வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட்னு ஒரு டெஃபினேஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஒரிஜினலாக தமிழ்நாடு ஷாப்ஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட்ல என்ன இருக்குன்னா ஷாப்பை டிஃபைன் பண்ணியிருக்காங்க, கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை டிஃபைன் பண்ணியிருக்காங்க, எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ தர்ஃபோர் ஷாப்புனா ஒரு இது வரும், எஸ்டாப்ளிஷ்மெண்ட்னா ஒன்று வரும், கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்னா ஒன்று வரும். பட் இன்னைக்கு ஒரே காமன் டெஃபினேஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் எ ஃபேக்டரின்னு சொல்லிட்டாங்க. ஸோ தர்ஃபோர் நீங்க அங்க நீங்க ஒரு ஃபேக்டரி வச்சிருந்தா, சப்போஸ் உங்களுக்கு அது ரெலவெண்ட் இல்லை, ஒரு ஃபேக்டரியா ஒருத்தர் வச்சிருந்தாருன்னா அவரோட இதுல 20 பேத்துக்கு மேல இருந்தா தான் ஃபேக்டரி லைசன்ஸ் அவர் வாங்கணும் இன்னைக்கு கோட் வந்ததுக்கு அப்புறம். பட் அதுவே நீங்க எஸ்டாப்ளிஷ்மெண்டா வச்சிருந்தீங்கன்னா 10 பேர் இருந்தாலும் வாங்கணும். ஸோ தர்ஃபோர் உங்களுடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல 10 பேர் வேலை செஞ்சாங்கன்னா கோட் வில் அப்ளை டு. ரெண்டாவது அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் உங்களுக்கு எல்லாம் அப்ராப்ரியேட் கவர்மெண்ட். நீங்க மற்ற கோர்ட்ஸ்ல போகும்போது சில மினிமம் வேஜஸ் போனீங்கன்னா ஒரே அத்தாரிட்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். இனிமேல் மினிமம் வேஜஸை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஃப்ளோர் வேஜஸ் கொண்டு வர போறாங்க. அந்த ஃப்ளோர் வேஜஸ்ல என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு மேல நீங்க வச்சுக்கலாம் தமிழ்நாடு ஃபிக்ஸ் பண்ணும்போது. பட் அதுக்கு கீழே வராது. தற்போது அக்ராஸ் இந்தியா ஒரே ஒரு மினிமம் வேஜ் தான் இருக்க போது, அந்த செக்டார் வைஸா மாறும். ஜாகிரபிக்கல் லொகேஷனை பொறுத்து ஆல்சோ தட் மே சேஞ்ச் so far as the minimum wage is concerned. Threshold of workers establishment hazardous life threateningங்கிறது ஃபேக்டரிஸுக்கு வரும். பட் உங்களுடைய பிஸ்னஸ்ல ஹசார்டஸ் ப்ராசஸ் இன்வால்வ்மெண்ட் இருந்ததுன்னா ஒரு எம்ப்ளாயி இருந்தாலும் ஆக்ட் அப்ளை ஆகும். அப்புறம் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினலா ஷாப் ஆக்ட்ல வந்து ஹெல்த் சேஃப்டி மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ ஓஎஸ்ஹெச் கோட்ல வெல்ஃபேர் ப்ரொவிஷன்ஸும் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நீங்க உங்க கடை வச்சிருந்தாலும் அதுல வந்து இத்தனை நம்பர்ஸ், ஒரு 10 பேர் 50 பேத்துக்கு மேல இருந்ததுன்னா கிரஷ் மெயின்டைன் பண்ணணும், 100 பேத்துக்கு மேல இருந்தா கேன்டீன் வச்சிருக்கணும். ஸோ தர்ஃபோர் அந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் வெல்ஃபேர் ப்ரொவிஷன்ஸையும் லிஸ்ட் அவுட் பண்ணி ஒரு பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ், லைட்டிங் ஃபெசிலிட்டிஸ், அதுவும் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கும் தனியா ஒரு இப்போ வந்து ஒரு டிமார்கேஷன் கொடுத்து மேல் ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்னு 3ஆவதா ஒரு கேட்டகரி கொண்டு வந்து அவங்களுக்கும் நீங்க அந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணணுங்கிறத கிளாரிஃபை பண்ணிருக்கேன். சரி, கோட் வந்துருச்சு, ஓஎஸ்ஹெச் கோட் வந்துருச்சு. தமிழ்நாடு ஷாப்ஸ் ஆக்ட் இன்னைக்கு வரைக்கும் ரிப்பீல் ஆகல, ஸ்டில் இருக்கு. ஸோ நாங்க தமிழ்நாடு ஷாப்ஸ் ஆக்ட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோமே, நாங்க ஏன் ஓஎஸ்ஹெச் கோட் ஃபாலோ பண்ணணும்? அப்ப எங்களுக்கு தமிழ்நாடு ஷாப்ஸ் ஆக்ட் போதுமா இல்ல ஓஎஸ்ஹெச் கோடையும் ஃபாலோ பண்ணணுமா அப்படின்னா, நீங்க தமிழ்நாடு ஷாப்ஸ் ஆக்ட்ல வாங்கியிருக்கிற இன்னைக்கு இருக்கிற ரெஜிஸ்ட்ரேஷன் சஃபிஷியன்ட். நீங்க ஃப்ரெஷ்ஷா ரெஜிஸ்ட்ரேஷன் ஓஎஸ்ஹெச் கோட்ல பண்ணணும்னு அவசியம் இல்லை தமிழ்நாட்டில். நான் சொல்றது தமிழ்நாட்டில் இல்லை. பட் அட் த சேம் டைம் ஓஎஸ்ஹெச் கோட்ல இருக்கிற ப்ரொவிஷன்ஸ் பெட்டரா இருந்தா அந்த ப்ரொவிஷன்ஸ் தான் நீங்க என்ஃபோர்ஸ் பண்ணணும். இப்போ நீங்க இன்னைக்கு ஓஎஸ்ஹெச்ல வந்து என்கேஷ்மெண்ட் வந்துருச்சு, லீவ் என்கேஷ்மெண்ட் வந்துருச்சு. நான் டெல் யூ when the slide comes. therefore நீங்க அந்த ப்ரொவிஷன் தமிழ்நாட்டில் என்கேஷ்மெண்ட் இல்லையே அப்படின்னா நீங்க ஓஎஸ்ஹெச் கோட்ல இருக்க என்கேஷ்மெண்ட் கொடுத்துதான் ஆகும். ஸோ இந்த எஃபெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷாப் ஆக்ட் இருக்கு, பட் அட் த சேம் டைம் யூ வில் ஆல்சோ ஹாவ் டு ஃபாலோ தி ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ஓஎஸ்ஹெச் கோட். ரெஜிஸ்ட்ரேஷன் ஓல்டு சிஸ்டம்ல பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி நீங்க ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா லைசன்ஸ் வச்சிருக்கணும். ஃபேக்டரிக்கு ஒரு லைசன்ஸ் வச்சிருப்பீங்க, கான்ட்ராக்ட் லேபருக்கு ஒரு லைசன்ஸ் வச்சிருப்பீங்க, விஓசிக்கு லைசன்ஸ் வச்சிருப்பீங்க, கிரஷ் மெயின்டைன் பண்றதுல இஷ்யூஸ் இருக்கும், கேன்டீனுக்கு தனியா ஒரு ஃபெசிலிட்டி அப்ப பெர்மிஷன் வாங்கியிருப்பீங்க. பட் இன்னைக்கு ஒரே லைசன்ஸ், ஃபார்ம்ல டிஜிட்டல் லைசன்ஸ். நீங்க ஸ்வேதா போர்ட்டல்னு ஒரு போர்ட்டல் இருக்கு, அந்த போர்ட்டல்ல அப்ளை பண்ணீங்கன்னா அந்த போர்ட்டல்ல நீங்க வாங்கிட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற சில லைசன்ஸ் உங்களுக்கு இல்லாட்டியும் அந்த லைசன்ஸ் போதும்னு சொல்றாங்க. ஏன்னா சென்ட்ரல்ல நான் லைசன்ஸ் வாங்கிட்டேன்னா அப்ளைஸ் டு அக்ராஸ் இந்தியா. தற்போது தமிழ்நாட்டில் அந்த லைசன்ஸ் எனக்கு ஸ்பெசிஃபிக்கா இல்லை, நான் வாங்கலன்னா கூட அந்த லைசன்ஸை வச்சு யூ கேன் இன்ஃபார்ம் தி அத்தாரிட்டி when it comes to you that no I have a license with the OSH code. அது I'll tell you the next slideல பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேட் எல்லாம் இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பீகார் வந்து ஷாப் ஆக்டை ரிப்பீல் பண்ணிட்டாங்க, ரிப்பீல் பண்ணி மர்ஜ் பண்ணிட்டாங்க OSH கோடோட. சிமிலர்லி ஹரியானால எக்ஸம்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க சில ப்ரொவிஷன்ஸ்க்கு, பாண்டிச்சேரியில வந்து டோட்டல் எக்ஸம்ஷன் கொடுத்துட்டாங்க, மகாராஷ்டிரால சர்க்குலர் போட்டிருக்காங்க, இன்னும் ரிப்பீல் பண்ணல, பட் சர்க்குலர்ஸ் have come out saying that they will have to follow the OSH code. ஸோ தமிழ்நாடும் வந்து மோஸ்ட்லி இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து they are towing in line with the யூனியன் கவர்மெண்ட் தான் நான் நினைக்கிறேன்.
therefore அவங்க யூனியன் கவர்மெண்டோட கன்ஃபரண்டேஷனல் மோட்ல போறது இல்லை. therefore we may expect கூடிய சீக்கிரம் தமிழ்நாட்டிலையும் OSH கோட் ஃபாலோ பண்ணா போதும்னு சொல்லி அவங்க நோட்டிபிகேஷன்ஸ் சர்க்குலர்ஸ் இஷ்யூ பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. So this is the circulars which I referred to in the earlier slide. This அந்த ஸ்டேட்ல அந்த டேட்ல நோட்டிபிகேஷன்ஸ் போட்டு அவங்க வந்து ரிப்பீல் பண்ணிட்டாங்க. So working hours under OSH. நீங்க OSH கோட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து டெய்லி வந்து 8 hours, ஷாபாக்ல 8 hours தான், OSHல 8 hours தான். வீக்லி லிமிட் வந்து 48 hours. ஸ்ப்ரெட் ஓவர் வந்து இன்னும் OSH சென்ட்ரல் ரூல்ஸ்ல சொல்லல. தமிழ்நாடு ரூல்ஸ்ல வந்து 12.5 hours கொடுத்துருக்காங்க. ஆனா தமிழ்நாடு ரூல்ஸ் நோட்டிஃபை ஆகல. ஸோ OSH சென்ட்ரல் ரூல்ஸை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா இன்னைக்கு டேட்ல நீங்க ஸ்ப்ரெட் ஓவரே கிடையாது. ஸோ 8 hours, வீக்லி ஹவர்ஸ் 48. ஆனா இன் ப்ராக்டிஸ் என்ன ஆகுதுன்னா மேக்சிமம் எக்ஸிஸ்டிங் ரூல்ஸ் படி 12 hours வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தமிழ்நாடு ஷாப்ஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ரூல்ஸ் 1948ல வந்து உங்களுக்கு 12 hours பர்மிஷன். அந்த 12 ஹவர்ஸுக்கு மேல நீங்க பண்ணவே முடியாது. அந்த 12 ஹவர்ஸ்ங்கிறது வந்து நீங்க 5 ஹவர்ஸ்க்கு பியாண்ட் ஒர்க் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது. ½ an hour இன்ட்ரோல் கொடுத்து ரெஸ்ட் கொடுத்து. வீக்லி ஹாலிடே அதே 1 day ஆஃப் பர் வீக். அப்ராப்ரேட் கவர்மெண்ட் நோட்டிபிகேஷன் இஷ்யூ பண்ணும். ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒன்றும் வரல. ஓவர் டைம் பார்த்தீங்கன்னா OSHல செக்ஷன் 27 நீங்க 8 ஹவர்ஸ்க்கு மேல ஓடி பண்ண முடியுமா அப்படின்னா எனக்கு ஐ கேம் அக்ராஸ் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் சென்ட் பை சார் பாலசுப்ரமணியம் சார். அதுல பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி கார்டு நாங்க என்கேஜ் பண்ண முடியுமானா நீங்க வந்து உங்க ஒர்க்கரோ செக்யூரிட்டி கார்டோ கான்ட்ராக்ட் ஒர்க்கரோ பியாண்ட் 8 hours என்கேஜ் பண்ணலாம் டெய்லி. மேக்சிமம் வந்து 4 hours பியாண்ட் 12 hours தான் ஒரு நாளைக்கு நீங்க ஸ்ப்ரெட் ஓவர். ஆனா அந்த 4 ஹவர்ஸுக்கு மேல 8 ஹவர்ஸ்க்கு மேல இருக்கிற ஹவர்ஸ் வந்து ஓடி ஹவர்ஸ். இவ்வளவு நாளும் நீங்க ஓட்டிக்கு வந்து நீங்க என்ன சொல்லியிருப்பீங்க, வாப்பா நாளைக்கு வந்து அவருக்கு ஈவினிங் 6 மணிக்கு போறதா இருந்தாருன்னா இவர் லீவ், அதனால நீ வந்து நைட்டு 10 மணி வரைக்கும் இருந்துரு, கடை 3 ரூபாய்க்குன்னு சொல்லுவீங்க. பட் கோயிங் ஃபார்வர்ட் நீங்க அவரோட கன்சென்ட் இருந்தால் மட்டும் தான் என்கேஜ் பண்ணணும். ஸ்ப்ரெட் ஓவருக்கு கன்சென்ட் இல்லைன்னா நீங்க பண்ண முடியாது. அதான் OSH கோடோட இம்பாக்ட். OSH கோட்ல என்ன சொல்றாங்க, ஒன்லி பை கன்சென்ட். எம்ப்ளாயி கன்சென்ட் கொடுக்கு, நான் வேலை செய்ய மாட்டேன், 6 மணிக்கு மேலே நான் வேலை செய்ய மாட்டேன், நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் சரி நான் வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்க வேலை வாங்க முடியாது. தட் இஸ் அ வயலேஷன். நீங்க வேலை வாங்கிட்டு இருந்தா காமிச்சிங்கன்னா கன்சென்ட் இருக்கான்னு கேட்பாங்க. கன்சென்ட் இல்ல, கன்சென்ட் வந்து ரிட்டர்ன் கன்சென்ட்டா ஓரல் கன்சென்ட்டாங்கிற கிளாரிபிகேஷன்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. அன்லெஸ் OSH கோட் தமிழ்நாடு ரூல்ஸ் கம்ஸ் இன் டு ஃபோர்ஸ், அந்த ஏரியாஸ்லாம் சில கிரே ஏரியாஸ். ரெண்டாவது, நீங்க எந்த லேபர் லாஸ் எடுத்தாலும் சரி, இந்த IR கோடு, கோட் ஆன் வேஜஸ், கோட் ஆன் சோஷியல் செக்யூரிட்டி, OSH கோட், எந்த கோடு எடுத்துட்டீங்கனாலும் லேபர் லா இஸ் அ கன்கரண்ட் சப்ஜெக்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ரூல்ஸ் ஃபார்முலேட் பண்ணுவாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஃபார்முலேட் பண்ணுவாங்க. ஸோ ரெண்டுக்கும் இன்கன்சிஸ்டன்சி இருந்தா சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல் தான் வில் ப்ரொவைட். தட் இஸ் லா ஆஃப் லேண்ட். சிமிலர்லி நீங்க ஃபாலோ பண்ண ப்ரொவிஷன்ஸ்ல கிளாரிட்டி இருக்கா, அத்தாரிட்டியோட ஆர்டர் தான் பைண்டிங்கா அப்படின்னா கோர்ட்ஸ் வில் ஹேவ் டு கிளாரிஃபை. ஸோ 1947ல இருந்து ஐடியா ஆக்ட் வந்ததுல இருந்து இல்லை மற்ற எனாக்ட்மெண்ட்ஸ் வந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு ப்ரொவிஷனும் கோர்ட் கிளாரிஃபை பண்ணி கோர்ட்ல என்ன வேர்டிக்ட் வருதோ அதை பேஸ் பண்ணி தான் லா வந்து டெவலப் ஆகும். அப்போ லேபர் லா இஸ் ஆல்வேஸ் கால்ட் அஸ் எ ஜட்ஜ்மேட் லா. இது எல்லாம் லேபர் லா வந்து எதுவுமே சப்ஸ்டான்ஷியல் ப்ரொசீஜர் லாவே கிடையாது. இட்ஸ் ஒன்லி அ ப்ரொசீஜரல் லா. நீங்க என்ன பண்ணணும் எது பண்ணணும்னு மட்டும்தான் இருக்கும். அதோட இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன, இம்பாக்ட் என்ன அப்படிங்கிறது only when you test it before a court of law you will get to know what is the effect of that provision. Therefore இன்னைக்கு சென்ட்ரல் ரூல்ஸ்ல ஒன்று சொல்லியிருக்கலாம், ஸ்டேட் ரூல்ஸ்ல ஒன்று இருக்கலாம். நான் ஃபாலோ பண்றதுல எனக்கு இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கா அப்படின்னா இருக்கும். பட் அத்தாரிட்டிஸ்க்கே சில கிளாரிபிகேஷன்ஸ் இல்லை. இன்னைக்கு பிரசன்ட் டே கான்டெக்ட்ல நீங்க நவம்பர் 2025ல கோட் வந்தது. இன்னைக்கு வரைக்கும் உங்ககிட்ட ஏதாவது அத்தாரிட்டி வந்து நீங்க கோடை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்களா அப்படின்னா சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா கிளாரிட்டி இல்லை. ஸோ குவார்டர்லி இந்த ஓவர் டைம் குவார்டர்லி கேப்லாம் நோட்டிஃபை பண்ணும்.
இந்த குவார்டர்லி கேப் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸிஸ்டிங் என்ன அப்படின்னா 125 ஹவர்ஸ் இருக்கு ஓடி. பட் இன்னும் ஓஎஸ்ஹெச்ல ரூல்ஸ்ல வரல. சப்சிக்வெண்டா இந்த ரூல்ஸும் வந்ததுக்கு அப்புறமும் ஆக்டும் இப்போ நோட்டிஃபை ஆனதுக்கு அப்புறம் ரூல்ஸ் நோட்டிஃபை ஆனதுக்கு அப்புறம் பை வே ஆஃப் சர்க்குலர்ஸ் கவர்மெண்ட் வந்து பிரிஸ்கிரைப் பண்றாங்க. அந்தந்த அத்தாரிட்டி இவர் தான் அத்தாரிட்டின்னு டெசிக்னேட் பண்ணி பண்றாங்க. ஸோ அது we'll have to wait and see whether the central government is going to come up with notification or if the state government is going to come up with some form of notifications in respect of OT, consent, quarterly limit, then we are bound to follow that. ரெண்டுலையும் எது பெனிஃபிஷியலோ அதை தான் ஃபாலோ பண்ணணும். அதே அவங்க கிளாரிஃபை பண்றாங்க. நான் கம்ப்ளைன்ஸ் நான் கீழே பெனால்ட்டி போட்டிருக்கேன். இப்போ வந்து பெனால்ட்டி வந்து பயங்கரமா ஷூட் அப் ஆயிடுச்சு எல்லா ப்ரொவிஷன்ஸ்லையும். ஃபேக்ட்ரிஸா இருந்தாலும் சரி, இண்டஸ்ட்ரியா இருந்தாலும் சரி, ஷாப்பா இருந்தாலும் சரி, எஸ்டாப்ளிஷ்மெண்டா இருந்தாலும் சரி, எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா செவரல் லேக்ஸ். ஆனால் காம்பவுண்டிங் பவர் இருக்கு. ஷாப் ஆக்ட்ல மட்டும்தான் தமிழ்நாட்டிலேயே காம்பவுண்டிங்க்கு ஏர்லியரே பவர் இருக்கு. ஓஎஸ்ஹெச்ல ஃபேக்ட்ரி, இண்டஸ்ட்ரி, ஷாப்ஸ் எல்லா இடத்துலையும் கொண்டு வந்துட்டாங்க. பட் இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ நீங்க ஒரு ப்ரொவிஷனை வயலேட் பண்றீங்க, ஒரு ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணல, ரெஜிஸ்டர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் நான் மெயின்டைன் பண்ணல, ஷாப்ல ரெஜிஸ்டர் ஆஃப் வேஜஸ் மெயின்டைன் பண்ணல, நான் வந்து ஒரு கான்ஸ்பிகஸ் பிளேஸ்ல என்னைக்கு வீக்லி ஹாலிடே கொடுக்குறேன்னு நான் டிஸ்பிளே பண்ணல, அதே மாதிரி யார் யார் வந்து ஓட்டி நான் கொடுத்துருக்கேன் ஒரு மாசத்துல, யார் யார் வந்து என்னுடைய எம்ப்ளாயிஸ் லிஸ்ட், கான்ட்ராக்ட் செக்யூரிட்டியில் எத்தனை பேர் இருக்கு அப்படின்லாம் நான் லிஸ்ட் அவுட் பண்ணல, ரெஜிஸ்டர்ஸ்ல நான் மெயின்டைன் பண்ணல அப்படின்னா அதோட ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து அத்தாரிட்டி வந்து இப்போ ஓஎஸ்ஹெச் கோட் படி போனா தே ஆர் ஒன்லி ஃபெசிலிட்டேட்டர்ஸ் as I told you. அவங்க வந்து தே கேன் கைட் யூ. கோயிங் ஃபார்வர்ட் நீங்க என்ன சொல்லலாம், சார் இது இந்த ஆக்ட் எங்களுக்கு புதுசு, இந்த கோட் எங்களுக்கு புதுசு. ஸோ 1947ல இருந்து இந்த ஷாப் ஆக்டே நாங்க ஃபாலோ பண்றதுக்கு 50 வருஷம் ஆச்சு. ஸோ இன்னைக்கு இந்த கோட் வந்தோன்னு நீங்க எங்களை ஃபோர்ஸ் பண்ணீங்க அப்படின்னா எங்களுக்கு சில விஷயங்கள் தெரியல, கன்சல்டன்ஸ்க்கும் தெரியல, நாங்க ஒவ்வொன்றுக்கும் கோர்ட்டுக்கு போக முடியாது, நீங்க எங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, எங்களை கிளாரிஃபை பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா ஆஸ் எ ஃபெசிலிட்டேட்டர் தே வில் ஹேவ் டு ஃபெசிலிட்டேட் யூ. அவங்க சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க கோயிங், ஏன்னா அவங்க ஒவ்வொரு இன்ஸ்பெக்ஷனுக்கும் வரும்போதும் இன்ஸ்பெக்ஷன்ல வந்து கேப் எல்லாம் எதுவுமே கொடுக்கல. எவ்வளோ குவார்டர்லி பண்ணணுமா, ஹாஃப் இயர்லி பண்ணணுமா, நீங்க ஆஸ் இட் ஸ்டாண்ட்ஸ் டுடே நீங்க வந்து ஹாஃப் இயர்லி அண்ட் ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுவீங்க. பட் அவங்க வந்து இப்போ கோர்ட்ல வந்து குவார்டர்லியா, ஹாஃப் இயர்லியா, ஆனுவலா எதுவுமே சொல்லலை. தர்ஃபோர் ரூல்ஸ்ல, தமிழ்நாடு ரூல்ஸ்ல கொண்டு வரலாம், இல்ல கவர்மெண்ட் பை வே ஆஃப் நோட்டிபிகேஷன்ஸ் ஃபியூச்சர்ல மென்ஷன் பண்ணலாம். சர்க்குலர்ஸ் பண்ணும்போதும் அவங்க ஒவ்வொரு இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்தாலும் அந்த இன்ஸ்பெக்ஷன்ல தே லிஸ்ட் இட் அவுட். இந்த இன்ஸ்பெக்ஷன்ல நான் என்னென்ன இர்ரெகுலாரிட்டிஸ் நான் நோட்டீஸ் பண்ணேன், அதுக்கு வந்து என்ன அவங்களுக்கு கம்யூனிகேஷன் கொடுத்தேன் டு தி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ், இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும், நெக்ஸ்ட் இன்ஸ்பெக்ஷனுக்குள்ள இல்ல வித்தின் அ பீரியட் ஆஃப் 1 month பண்ணணும் இன்டிமேஷன் கொடுப்பாங்க. நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணல அப்படின்னா அடுத்த இன்ஸ்பெக்ஷனுக்கு வரும்போது அதே மாதிரி இருந்ததுன்னா அந்த இர்ரெகுலாரிட்டிஸ் திருப்பி அவர் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு உங்களை ப்ராசிக்யூட் பண்ணுவார், இல்ல ஃபைன் ஹெப்டியா இருக்கும். ஒரு பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்னா அது வேற. ஒரு சின்ன எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எங்கிட்ட இருக்கிறதே 10 பேர் தான், நான் இப்பதான் ஒரு ஸ்மால் ஸ்கேல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்னா தென் அதோட இம்பாக்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப சிவியரா. அப்புறம் அதை வந்து நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்க்கணும். ஸோ லீவ் ப்ரொவிஷன்ஸ் இப்போ நீங்க ஷாப் ஆக்ட்ல பாத்தீங்கன்னா 12 days ஏர்ன் லீவ் இருக்கு, 12 days கேஷுவல் லீவ் இருக்கு, 12 days சிக் லீவ் இருக்கு. ஏர்ன் லீவ் வந்து 45 days வரைக்கும் நீங்க அக்யூமுலேட் பண்ணிக்கலாம், என்கேஷ்மெண்ட் கிடையாது. வேற எந்த லீவுமே வந்து அக்யூமுலேஷனும் கிடையாது, என்கேஷ்மெண்ட்டும் கிடையாது. ஓஎஸ்ஹெச்ல இன்னைக்கு ஒரே லீவ் தான், ஏர்ன் லீவ் மட்டும்தான். அதுவும் என்ன பண்ணிட்டாங்க, ஷாப் ஆக்ட்ல வந்து 240 days கம்ப்ளீட் பண்ணியிருந்தா ஹி இஸ் என்டைட்டில் டு அந்த ஒரு இயர் 240 days முடிச்சிருந்தா ஃபாலோயிங் இயர்ல இருந்து எவ்ரி 1 monthக்கு ஒரு டே லீவ் கிடைக்கும். இப்போ வந்து 180 days கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே ஹி இஸ் என்டைட்டில் டு 12 days ஏர்ன் லீவ் அலோன். சிக் லீவும் சொல்லலை, இதுவும் சொல்லலை. ஷாப் ஆக்ட்ல ஆனா இருக்கு, தமிழ்நாடு ஷாப் ஆக்ட் எக்ஸிஸ்டிங்கா இருக்கு. ஸோ அப்போ நீங்க எதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நீங்க தமிழ்நாடு ஷாப் ஆக்ட் தான் ஃபாலோ பண்ணணும், ஏன்னா அதான் பெட்டர் ப்ரொவிஷன். ஏன்னா அதுல வந்து அவருக்கு வந்து சிக் லீவ் இருக்கு, ஏர்ன் லீவ் இருக்கு, சிஎல் மூணுமே இருக்கு. வேற இதுல வந்து ஒன்லி ஃபார் ஏர்ன் லீவ் மட்டும்தான். ஆனா என்கேஷ்மெண்ட் வரும்போது எனக்கு 30 days இருந்தாலே நான் அதுல அக்யூமுலேட் பண்ணலாம், என்கேஷ் பண்ணலாம். ஓஎஸ்ஹெச் கோட்ல எனக்கு என்கேஷ்மெண்ட் கொடுங்கன்னா நீங்க கொடுக்கணும்.
இப்போ இந்த வருஷம் வந்து ஜனவரி டு டிசம்பர் ஒருத்தர் வேலை செய்யறாரு, அவர் லீவே எடுக்கல, ஏர்ன் லீவே எடுக்கல, அவருக்கு 12 days அக்யூமுலேஷன் இருக்குன்னா டிசம்பர் எண்ட்ல அவர் உங்ககிட்ட எனக்கு அந்த 12 நாள் லீவை நீங்க என்கேஷ் பண்ணி சம்பளத்தில் சேர்த்து கொடுங்கன்னா நீங்க ஜனவரி சம்பளத்தில் கொடுக்கணும். கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஓஎஸ்ஹெச்ல என்கேஷ்மெண்ட் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஏன்பா நீ தமிழ்நாட்டில் தானே இருக்க, உனக்கு இதுதான் அப்ளை ஆகும்னு சொன்னீங்கன்னா that may not be proper. அதே மாதிரி ஓஎஸ்ஹெச்ல வந்து ஒர்க் பார்த்தீங்கன்னா நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி, 8 hours ஸ்ப்ரெட் ஓவர் 12 hours தமிழ்நாடு ரூல்ஸ்ல இருக்கு. அதை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். சென்ட்ரல் ரூல்ஸ்ல கிடையாது. தமிழ்நாடு ரூல்ஸ் நோட்டிஃபை ஆகல. பட் ஸ்டில் நீங்க என்கேஜ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நீங்க பண்ணிக்கலாம். விமன் எம்ப்ளாய்மெண்ட் இன்னைக்கு ஆக்சுவலா அந்த வசந்தா விசஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு ஜட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் ஃபேக்டரிஸ் ஆக்ட்ல தே பர்மிட்டட் விமன் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் நைட் ஷிஃப்ட். அதை வந்து ஃபேக்டரிஸ் ஆக்ட்ல அதுக்கப்புறம் இப்போ ஓஎஸ்ஹெச் கோடு வந்ததுக்கு அப்புறம் அதை பர்மிட் பண்ணிட்டாங்க. நீங்க எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ்லையும் அதை என்கேஜ் பண்ணிக்கலாம். நைட் ஷிஃப்ட் ப்ரொவைடட் கன்சென்ட் இருக்கணும். சில பேராமீட்டர்ஸ் இருக்கு, ரூல்ஸ்ல சில பேராமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து டூ அண்ட் ஃப்ரோ பிக்கப் ட்ராப் இருக்கணும். அப்புறம் அவங்களுக்கு நைட்ல வந்தா ரெகுலேட் பண்றதுக்கு சில இது இருக்கணும். நைட்ல வந்து அவங்களுக்கு வேற ஃபெசிலிட்டிஸ், வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா, மிச்சம் இதெல்லாம் நீங்க சில ப்ரோட்டோகால்ஸ் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டிலையும் ரூல்ஸ் வரும்போது அதை ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க. இதெல்லாம் நீங்க கம்ப்ளை பண்ணணும். அதெல்லாம் கம்ப்ளை பண்ணிட்டு அவங்க கன்சர்ன் கொடுத்தாங்கன்னா நீங்க நைட் ஷிஃப்ட்ல என்கேஜ் பண்ணணும், இல்லைன்னா பண்ண முடியாது. ரெஜிஸ்டர்ஸ், ரெக்கார்ட்ஸ் அண்ட் ரிட்டர்ன்ஸ். ஆல் அலாங் நீங்க பிசிக்கலா இருந்தது, அதுக்கப்புறம் ஓவர் தி இயர்ஸ் லாஸ்ட் 3-4 yearsஆவே வந்து நம்ம இ ஃபார்ம்ல இ மோட்ல மாற ஆரம்பிச்சிட்டோம். நீங்க பே ஸ்லிப் எல்லாம் மோஸ்ட் ஆஃப் தி இது பாத்தீங்க, கம்பெனிஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இ பே ஸ்லிப்ஸ் தான் கொடுக்குறாங்க. இப்போ தே மேட் இட் மேண்டேட்டரி. நீங்க வந்து இ ஃபார்ம்ல மெயின்டைன் பண்ணிக்கலாம். பிசிக்கல் ஃபார்ம்லயும் சிலது இருக்கணும், சில ரெக்கார்ட்ஸ் இருக்கணும். அத்தாரிட்டிஸ் இன்ஸ்பெக்ஷன், ஃபெசிலிட்டேட்டர் இன்ஸ்பெக்ஷன் வரும்போது இ ஃபார்ம்ல இருக்கிறத நீங்க ப்ரொடியூஸ் பண்ணி தான் ஆகணும். அப்போ அதுல வந்து என்னென்ன ரெஜிஸ்டர்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னு பாத்தீங்க அப்படின்னா குரூஷியலா இதெல்லாம் தான் பண்ணணும். நீங்க நோட்டீசஸ் டிஸ்பிளே பண்ணணும், வேஸ்ட் ஸ்லிப்ஸ் கொடுக்கறது, ரிட்டர்ன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபெசிலிட்டேட்டர்ஸ்க்கு நீங்க பண்ணணும். எவ்வளவு எந்த கேப்ல ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணணுங்கிறது இல்லை. நீங்க எக்ஸிஸ்டிங் ஷாப் ஆக்ட்ல எப்படி இருக்கோ ஆனுவலோ செமி ஆனுவலோ அதை நீங்க கண்டினியூ பண்ணிக்கலாம். Unless authorities comes up with some form of explanation, you can continue to go ahead with the existing form of filing of returns. இந்த மேல இருக்க ரெஜிஸ்டர்ஸ்ல வந்து மேண்டேட்டரியா நீங்க வந்து அந்த வீக்லி ஆஃப், அப்புறம் ஒர்க்கர்ஸோட டீடைல்ஸ், யார் யார் உங்க எம்ப்ளாயிஸ் ஒர்க்கர்ஸ்ங்கிற டீடைல்ஸை மென்ஷன் பண்ற ரெஜிஸ்டர்ஸ் அதெல்லாம் மேண்டேட்டரியா மெயின்டைன் பண்ணணும். அதை நீங்க மெயின்டைன் பண்ணலன்னா நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் மேபி இப்போ வரும்போது இப்பதான் கோட் வந்திருக்குன்னு சொல்லி உங்களுக்கு சில லீனியன்சி கொடுப்பாங்க, பட் கோயிங் ஃபார்வர்ட் பண்ண மாட்டாங்க. ஷாப் ஆக்ட்லயும் இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு தான் நீங்க இருக்கிறீங்க. அதுதான் நான் நினைக்கிறேன், நான் நம்புறேன். தர்ஃபோர் அது ஸ்டில் வந்து நீங்க அப்படியே பண்ணிட்டு இருக்கணும், கண்டினியூ பண்ணணும். அப்பீல் நீங்க உங்க எம்ப்ளாயியை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி ஷாப் ஆக்ட் வந்து மோஸ்டா ஸ்டாஃபுக்கு தான் அப்ளை ஆகும், ஒர்க்கர்ஸ்க்கு ஐடி ஆக்ட் தான் அப்ளை ஆகும். ஸோ உங்க ஸ்டாஃபை பொறுத்த வரைக்கும் ஷாப் ஆக்ட்ல நீங்க உங்க ஒரு ஜெனரல் மேனேஜரையோ உங்க மேனேஜரையோ டெர்மினேட் பண்ணீங்கன்னா அவர் ஐடி ஆக்ட்ல கேஸ் ரைஸ் பண்ண முடியாது. அவர் என்ன பண்ணணும்னா he has to go to the Deputy Commissioner of Labor. தமிழ்நாடு ஷாப்ஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் ஆக்ட்ல அப்பீல் ப்ரொவிஷன் இருக்கு, செக்ஷன் 41. அதுல போய் அப்பீல் போடணும். அதே மாதிரி நீங்க டெர்மினேட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பெர்மனன்ட் ஸ்டாஃபா இருந்தாருன்னா அவரை வந்து ஜஸ்ட் லைக் டிஸ்பென்ஸ் பண்ண முடியாது. நீங்க வந்து அவர் ஒரு மிஸ்கான்டக்ட்காக பண்றீங்க அப்படின்னா என்கொயரி வச்சு தான் டிஸ்பென்ஸ் பண்ண முடியும், அவரை டெர்மினேட் பண்ண முடியும். நீங்க என்கொயரி வச்சு டெர்மினேட் பண்ணதுக்கு அப்புறம் அப்பீல் போடலாம். ஓஎஸ்ஹெச் கோட்ல அது அப்பீல் போயிடுச்சு. ஏன்னா ஓஎஸ்ஹெச் கோட் வந்து இட் டிஃபைன்ஸ் எம்ப்ளாயியும் டிஃபைன் பண்றாங்க, எம்ப்ளாயி இன்க்ளூட்ஸ் அ ஒர்க்கர். ஆனா ஒர்க்கரும் எம்ப்ளாயி ரெண்டு அந்த அப்பீலுங்கிற ப்ரொவிஷனே எடுத்துட்டாங்க. ஸோ உங்களுடைய ஸ்டாஃபை நீங்க டெர்மினேட் பண்ணீங்கன்னா கோயிங் ஃபார்வர்ட் அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு ஷாப்பா சிவில் கோர்ட்ல தான் போய் சூட் ஃபார் டிக்ளரேஷன் தான் போடணும். டிக்ளரேஷன் த டெர்மினேஷன் ஆர்டர் இஸ் பேட் இன் லா. இது ஒன்றுதான் மேஜர் சேஞ்ச் so far as appeal provision is concerned, but existing Tamil Nadu appeal provision still holds good as of today. So welfare facilities தான் வந்து இப்போ ஓஎஸ்ஹெச் கோட்ல ஆட் ஆயிருந்தா. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹெல்த் அண்ட் சேஃப்டி மட்டும்தான் ஷாப் ஆக்ட்ல இருந்தது. இப்போ இங்க வந்து ஓஎஸ்ஹெச் கோட்ல வெல்ஃபேர் ப்ரொவிஷன்ஸையும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ வெல்ஃபேர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினலா நீங்க ஷாப் ஆக்ட்ல வந்து கிளென்லினஸ், வென்டிலேஷன், சானிட்டரி. இப்போ கோட்ல வந்து வாஷிங், சானிட்டரி, கேன்டன், அதாவது அந்த ஸ்பெசிஃபைட் நம்பர்
அந்த நம்பரை கிராஸ் எக்ஸீட் ஆகும்போது உங்க எம்ப்ளாயிஸ் ஒர்க்கர் ஸ்ட்ரென்த் அந்த நம்பர் எக்ஸீட் ஆச்சுன்னா இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும். இது மோஸ்ட்லி சின்ன ஷாப்ஸ் 50 கீழே 20 கீழே இருக்கிறதுக்கெல்லாம் பெருசா இஷ்யூஸ் வராது. 10க்கு கீழே தான் நான் எம்ப்ளாயியே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. நீங்க நான் சொல்றது எதுவுமே கேட்காம எழுந்து வெளியே போயிடலாம். டிஜிட்டல் ரெக்கார்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி நம்ம ஓவர் தி இயர்ஸே டிஜிட்டலைஸ் பண்ணிட்டோம். தமிழ்நாட்டிலையும் பண்ணிட்டோம், எல்லா ஸ்டேட்ஸ்லையும் பண்ணிட்டோம். கோர்ட்ல அதை வந்து திருப்பி ராட்டிஃபை பண்ணியிருக்காங்க, அவ்வளவுதான். என்ன டிஜிட்டல்ல ஒரு இது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து நீங்க மல்டிபிள் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வச்சிருந்தீங்க, இன்னைக்கு அது எல்லாமே சிங்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன், சிங்கிள் லைசன்ஸ். ரெஜிஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா 84 ரெஜிஸ்டர் இருந்தது, இப்போ 8 ஆயிடுச்சு. ஸோ அப்படியே ஆல்மோஸ்ட் 100 டைம்ஸ் அது அப்படியே குறைஞ்சிருச்சு. அதுதான் உங்களோட இது. ஆஸ் ஐ டோல்ட், இன்ஸ்பெக்ஷன் பாத்தீங்கன்னா ஃபெசிலிட்டேட்டர் கம் இன்ஸ்பெக்டர் தான். வெப் பேஸ்ட் இன்ஸ்பெக்ஷனும் பண்ணுவாங்க, பிசிக்கல் இன்ஸ்பெக்ஷனும் பண்ணுவாங்க. நீங்க ரெண்டுக்குமே நீங்க வந்து வெப் பேஸ்டா இருந்தாலும் நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு ஆன்சர் பண்ணணும். பிசிக்கல்ல வந்தாலும் ரெக்கார்ட்ஸ் காமிக்கணும்னா நீங்க காமிக்கணும். அவர்கிட்ட வந்து நீங்க இல்ல இது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லலாம். இனிஷியலா கொஞ்ச நாள் சொல்லலாம், பட் அதே சொல்லிட்டு இருக்க முடியாது. ஓவர் தி பீரியட் நீங்க வந்து அடாப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நாங்களும் 20ல இது ஆரம்பிச்சப்ப 2022 வரைக்கும் ரொம்ப விகரஸா செமினார்ஸ் அண்ட் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணோம். பட் ஆஃப் லேட் என்ன 22க்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னா, எங்க இதை கொண்டு வர போறாங்கன்னு எல்லாரும் விட்டாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு 1 மந்த்ல 25ல வந்துருச்சு. தர்ஃபோர் இந்த ப்ரொவிஷன்ஸ்க்கு வந்து நீங்க அடாப்ட் பண்றது இட் இஸ் ஹை டைம். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நீங்க எத்தனை பேர் கொடுத்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, எத்தனை பேர் கொடுத்துட்டு இருக்கீங்கன்னு தெரியாது. பட் கோயிங் ஃபார்வர்ட் நீங்க கொடுத்துதான். ஒரு எம்ப்ளாயி, ஸ்டாஃபோ, ஒர்க்கரோ யாரா இருந்தாலும் நீங்க வேலைக்கு எடுத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கணும். இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ல என்னென்ன இருக்கணுங்கிறதையும் ஸ்பெசிஃபை பண்ணிட்டாங்க. நீங்க அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லயே அவரோட நேம் என்ன, அவரோட ஆதார் நம்பர் என்ன, அவரோட இஎஸ்சி நம்பர் என்ன, பிஎஃப் நம்பர் என்ன, யூஏஎன் நம்பர் என்ன, அவருடைய சேலரி என்ன, அவருக்கு என்னென்ன மாதிரி வேஜஸ் வந்து டெஃபனிஷன் ஆஃப் வேஜஸ், கோட்ல இருக்கிற வேஜஸ் படி நீங்க பேசிக் என்ன கொடுக்குறீங்க, இன்க்ளூஷன் என்ன கொடுக்குறீங்க, எக்ஸ்க்ளூஷன் என்ன கொடுக்குறீங்க, எல்லாத்தையும் ஸ்பெசிஃபை பண்ணும். இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாம் உங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னா உங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து invalid. It will result in a non-compliance of the provisions. இதுதான் நான் சொன்ன மாதிரி என்னென்ன அதுல இருக்கணும், அவங்க ரூல்ஸ்ல ஸ்பெசிஃபை பண்ணிருக்காங்க, இது எல்லாமே பண்ணணும். வேஜ் ஸ்ட்ரக்சரிங் லாஸ்ட் டைம் நான் இங்க வந்தப்ப இண்டஸ்ட்ரீஸ்க்கு சொல்லிட்டு இருந்தேன். அப்ப எந்த இண்டஸ்ட்ரியுமே அப்ப நான் வந்த வரைக்கும் வேஜ் ஸ்ட்ரக்சரிங் பண்ணவே இல்லை. நீங்க பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. எத்தனை ஷாப்ஸ், எத்தனை எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ்ல வேஜ் ஸ்ட்ரக்சரிங் பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. டெஃபனிஷன் ஆஃப் வேஜ் வந்து 4 கோட்ஸ்க்கும் யூனிஃபார்ம் வேஜ், யூனிஃபார்ம் டெஃபனிஷன், ஒரே டெஃபனிஷன். ஸோ டெஃபனிஷன்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க சேலரி பிரேக்கப் இருந்தது, காம்பனன்ட்ஸ் இருந்ததுன்னா எல்லா காம்பனன்ட்ஸ்லையும் நீங்க பாஸ்கெட் ஏல போட்டுக்கோங்க. பேசிக், டிஏ, கன்வேயன்ஸ், வாஷிங், நைட் ஷிஃப்ட், என்ன பேர் வேணா வச்சு கூப்பிட்டுக்கோங்க. அது எல்லாத்தையும் ஏல போடுங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் பேசிக், டிஏ, ரீடைனிங், இதுதான் வந்து இன்க்ளூஷன் அப்படின்னு டெஃபினிஷன்ல இருக்கு. உங்க பாஸ்கெட் ஏ அதுல இருந்து எக்ஸ்க்ளூஷன்ஸ் ஏ டு ஐல சில எக்ஸ்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க டெஃபினிஷன். அந்த ஏ டு ஐல என்ன எக்ஸ்க்ளூஷன்னா ஒரு 6 எக்ஸ்க்ளூஷன் இருக்கு. போனஸ், கிராச்சுட்டி, கன்வேயன்ஸ், எக்ஸெட்ரா, அந்த மாதிரி ஒரு 6 ஐட்டம் இருக்கு. அந்த 6 ஐட்டத்தை வந்து நீங்க தனியா எடுத்துடலாம் உங்களோட காம்பனன்ட்ஸ்ல இருந்து. அதாவது பேசிக், டிஏ, ரீட்டைலிங்கை தவிர எக்ஸ்க்ளூஷன்ல இருக்கிற காம்பனன்ட்ஸை வந்து நீங்க பி கொண்டு போயிடும். உங்களோட பாஸ்கெட் ஏவை விட basket A, that is basic, DA and retailing, அது 3 ஜாஸ்தியா இருந்ததுன்னா நீங்க sufficient compliance of the provisions of உங்க டெஃபினேஷன் பொறுத்த நீங்க கொடுக்குற salary கரெக்ட்னு அர்த்தம். நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். அதுக்கும் பி வந்து கம்மியா இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. சப்போஸ் பி வந்து கம்மியா இருக்கு, சாரி பி வந்து ஜாஸ்தியா இருக்கு, ஏ கம்மியா இருக்குன்னா
எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கோ 50% வரைக்கும் நீங்க ஏல எடுத்து வைக்கணும். இது நான் ஒரு இந்த ஸ்லைடோட எக்ஸ்பிளைன் பண்றோம். இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் நீங்க வந்து 10,000 ரூபாய் சேலரி கொடுக்குறீங்க ஒருத்தருக்கு. பேசிக், டிஏ, ரீடைனிங் 3 வந்து 3,000 rupees இருக்கு. எக்ஸ்க்ளூஷன் நீங்க வந்து கன்வேயன்ஸ் வேற சில A to I இருக்கிற அந்த 6 ஹெட்ல இருக்கிறது கீழே நீங்க 7,000 rupees கொடுத்தீங்க அப்படின்னா தட் இஸ் நாட் சஃபிஷியன்ட் கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃப் தி ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் கோட். அந்த 7,000 3,000 ஸோ என்ன பண்ணணும்னா அதுல இருக்கிற 4,000 எக்ஸ்ட்ரா இருக்கிற 50% எடுத்து இதுல மேட்ச் பண்ணணும். 2,000 எடுத்து இங்கே போடணும். போட்டீங்கன்னா இதுல 5,000 அதுல 5,000. லாங் அண்ட் ஷார்ட் ஆஃப் தி வே ஸ்ட்ரக்சரிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேசிக், டிஏ அண்ட் கன்வேயன்ஸ் வந்து 50% இருக்கணும் உங்களோட டோட்டல் வேஜ் காம்பனன்ட். அதுக்கு கம்மியா இருந்தது அப்படின்னா வராது. சரி, நான் வந்து பேசிக், டிஏ அண்ட் தேர்ட் பார்ட் ரிட்டர்னிங் அதை வச்சு அது 50% இருக்கு. எக்ஸ்க்ளூஷன்ல வந்து நான் வந்து ஒரு 50% வச்சிருக்கேன். ஆனா அந்த எக்ஸ்க்ளூஷன் எதுவுமே A to I வரலன்னு வச்சுக்கேன். ஏன்னா ஆக்ட்ல வந்து என்னென்ன எக்ஸ்க்ளூட் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. நீங்க அந்த காம்பனண்ட்டை கொடுத்து எக்ஸ்க்ளூட் பண்ணியிருந்தா மட்டும்தான் நீங்க எக்ஸ்க்ளூட் பண்ணணும். இல்லைன்னா மொத்தமா திருப்பி இந்த பேஸ்கெட்டுக்கு வந்துடும். ஸோ நாங்க எப்படி வேஸ்ட் ஸ்ட்ரக்சரிங் சொல்றோம் அப்படின்னா, இப்போ ஒருத்தர் வராரு, அவர் வந்து பேசிக் டிஏ கொடுக்குறாரு, ஸ்பெஷல் அலவன்ஸ் கொடுக்குறாரு. பேசிக் டிஏ 6,000 ரூபாய் கொடுக்குறாரு, ஸ்பெஷல் அலவன்ஸ் 4,000 ரூபாய் கொடுக்குறாரு. நாங்க என்ன சொல்றோம்னா ஸ்பெஷல் அலவன்ஸ் கேன் பி ரீநேம்ட் அஸ் கன்வேயன்ஸ் அலவன்ஸ், HRA அப்படின்னு நீங்க ரீநேம் பண்ணிக்கலாம். அது பர்மிசபிள். அப்படி பண்ணிட்டீங்கன்னா அந்த 4,000 will be excluded. ஏன்னா அது A to I வந்துடும். நீங்க ஸ்பெஷல் அலவன்ஸாவே கொடுத்தீங்கன்னா 10,000 rupees வேஜஸ் தான். அது பர்பஸ் ஆஃப் டெஃபினிஷன். அதனால என்ன ஆக போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க கிராச்சுவிட்டி கொடுக்கும்போது இன்னைக்கு இருக்கிற டெஃபினிஷன் ஆஃப் வேஜஸ் படி தான் கிராச்சுவிட்டி கொடுக்கணும். ஒரிஜினலா பேசிக் டிஏ தான் கிராச்சுவிட்டி கொடுத்துட்டு இருந்தீங்க. கோயிங் ஃபார்வர்ட் டெஃபினிஷன் ஆஃப் வேஜஸ்ல 10,000 இருந்ததுன்னா 10,000 கிராச்சுவிட்டி கொடுக்கணும். ஸோ உங்களோட கிராச்சுவிட்டி பார்த்தீங்கன்னா டபுள் அப்படியே இன்க்ரீஸ் ஆயிடும். நீங்க 1 லட்ச ரூபாய் ஒருத்தர் கிராச்சுவிட்டி கொடுத்தீங்க அப்படின்னா கோயிங் ஃபார்வர்ட் அது 2 லட்ச ரூபாய் ஆயிடும். அதுக்காக நீங்க உங்க வேஜ் ஸ்ட்ரக்சரிங்க எப்படி பண்ணணும்னா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். பேஸ்கெட் நீங்க இன்க்ளூசிவ் போர்ஷன் வந்து ஒரு 6,000 ரூபாய் இருக்கா, எக்ஸ்க்ளூசிவ் போர்ஷன் 4,000 ரூபாய் வச்சுக்கலாம். அந்த 4,000 என்ன நேம்ல நீங்க கொடுக்குறீங்கிறத அலைன் பண்ணி. இதுதான் நான் அந்த எக்ஸ்பிளைன் பண்ணதோட ஸ்லைடு. மேக்ஸிமம் 50% அது இருக்கணும். பெனாலிட்டிஸ் அந்த தி ஷாப் ஆக்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2 years வரைக்கும் டெத் ஆர் பாடிலி சீரியஸ் பாடிலி இன்ஜுரி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுன்னு ஜென்ரலாகவும் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொவிஷன் வில் அப்ளை மோர் டு தி ஃபேக்ட்ரிஸ். ஃபேக்ட்ரிஸில் தான் வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் ஆக்சிடென்ட்ஸ் மேஜராக நடக்கும். அதனால அதுக்கு தான் அப்ளை ஆகும். பட் உங்க இதுலயும் அந்த பிரச்சனை இருந்தது, அவங்க ESI கவர்ட் எம்ப்ளாயா இல்லைன்னா அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு வரும். Therefore பெனாலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா இம்ப்ரிசன்மெண்ட் அப் டு 2 years, ஃபைன் 5 lakhs வரைக்கும் இருக்கு. லைசன்சிங் கேன்சல் பண்ணலாம். ஷாப் ஆக்ட்ல வந்து 5,000 தான் ஃபைனே இருந்துச்சு. இப்போ அது வந்து 5 lakhs வரைக்கும் போயிடுச்சு. மினிமம் 2 lakhs வரைக்கும் இருக்கு. இதில் ஸ்டார்டிங்ல சொன்ன மினிமம் வேஜஸ் வந்து இனிமேல் சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும்தான் பண்ண முடியும். சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன மினிமம் வேஜஸ் ஃப்ளோர் வேஜ் ஃபிக்ஸ் பண்ண போறாங்களோ அதை தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் அடாப்ட் பண்ணணும். அதுக்கு மேலே வச்சுக்கலாம். ஏன்னா இண்டஸ்ட்ரி, அதாவது உங்களுடைய ஒர்க் ஸ்பெசிஃபிக்காக கவர்மெண்ட் வந்து டிஸ்கிரைப் ஆளெல்லாம் நீங்கள் தமிழ்நாடு ஷாப்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்டில் இருக்க மினிமம் வேஜஸ் ஃபாலோ பண்ணிருப்பீங்க உங்களோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ்க்கு. கோயிங் ஃபார்வர்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுற ஃப்ளோர் வேஜை பேஸ் பண்ணி அது ரிவைஸ் ஆகும். ஓவர் டைமுக்கும் நீங்கள் நான் சொன்ன மாதிரி கன்சென்ட் வாங்கிட்டு தான் ஓவர் டைம் எங்கேஜே பண்ண முடியும், இல்லைன்னா எங்கேஜ் பண்ண முடியும். இதுதான் சேஞ்சஸ் so far as. நோட்டிஃபிகேஷன்ஸ் அந்த ஷாப் ஆக்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்ல சில நோட்டிஃபிகேஷன்ஸ் ப்ரிவைலிங்காக இருக்கு. நீங்க 24/7 ஷாப்பை திறந்து வச்சுக்கலாம், எஸ்டாப்ளிஷ்மெண்ட் திறந்து வச்சுக்கலாம். அதெல்லாம் ஸ்டில் கண்டினியூஸ். அதெல்லாம் ஒன்றும் இது இல்லை, அன்லஸ் வேற ஏதாவது நோட்டிஃபிகேஷன்ஸ் கிளாரிஃபிகேஷன்ஸ் வந்தாலும். ஆனால் அதில் நிறைய அப்ஜெக்ஷன்ஸ் வருதுன்னு சொல்றாங்க. ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் பஸ் ஸ்டாண்ட் பக்கம் க்ளோஸ் பண்ணிடு. அவங்களுக்கு போய் போலீஸ் வந்து சொன்னாங்கன்னா நாட் திஸ் லாண்டர் மெனி பீப்புள். சில டிஃபிகல்டிஸ் அதான் நான் சொன்ன மாதிரி முனிசிபல் அத்தாரிட்டிஸும் சில அப்ஜெக்ஷன்ஸ் ரைஸ் பண்ணுவாங்க. ஷாப்ஸ் ஆக்ட்ல பர்மிசபிள் ஆனா பர்மிசபிள், ஷாப் ஆக்ட்ல பர்மிசபிள்னா பர்மிசபிள்.
ஷாப் ஆக்ட் அத்தாரிட்டி அதை அப்ஜெக்ட் பண்ண மாட்டாங்க. அவங்களுடைய ஷாப் ஆக்ட்ல என்ன பார்ப்பாங்கன்னா எம்ப்ளாயிஸை ரொட்டேட் பண்ணிருக்கீங்களான்னு பார்ப்பாங்க. ஏன்னா நீங்க ஒரே எம்ப்ளாயி 24 நாள் வேலை வாங்க முடியாது. ஸோ அதை ரொட்டேட் பண்ணிருக்கீங்களான்னு தான் பார்ப்பாங்க. பட் ஜென்ரல் இம்போசிஷன்ஸ் அண்டர் த ட்ரேட் அண்ட் லைசன்ஸ் முனிசிபாலிட்டிஸ் ஆக்ட்ல நீங்க ட்ரேட் லைசன்ஸ்ல சில இஷ்யூஸ் வரும், பிளஸ் கேட்டரிங் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் ஆக்ட்ல சில இஷ்யூஸ் வந்ததுன்னா கேட்டரிங் எஸ்டாப்ளிஷ் நீங்க தமிழ்நாடு ஷாப்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட்ல கொடுத்த நோட்டிபிகேஷன் கேட்டரிங் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு அப்ளை ஆகாது. therefore அவங்க எப்படி அப்ஜெக்ட் பண்ணலாம்னா கேட்டரிங் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் அத்தாரிட்டி ரெண்டுமே ஒண்ணுதான். டிசிஎல் தான் இதுக்கும் அத்தாரிட்டி, அதுக்கும் டிசிஎல் தான் அத்தாரிட்டி. பட் he is dealing with a different subject. therefore that matters. so இது வந்து as I told you, தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிப்பீல் பண்ற வரைக்கும் ஷாப் ஆக்ட் will exist and the OSH code will both will coexist, and whichever is benevolent to the employee will prevail. இபிஎஃப்ஓல இப்ப லேட்டஸ்டா வந்த ஸ்கீம் இது விஸ்வாஸ் 26 லாஸ்ட் வீக் வந்து வந்திருக்கு. இந்த ஸ்கீம் படி உங்களுக்கு டேமேஜஸ் கேஸ் ஏதாவது பெண்டிங்கா இருந்ததுன்னா அந்த கேஸை நீங்க அந்த ஸ்கீம்ல போய் முடிச்சுக்கலாம். அதாவது எக்ஸிஸ்டிங் கேசஸ், என்கொயரி பெண்டிங் கேசஸ், ஆர்டர்ஸ் பாஸ்ட், அப்பீல்ஸ் பெண்டிங் பிஃபோர் ட்ரைபியூனல்ஸ், இந்த எல்லா கேசஸ்க்கும் நீங்க ஸ்கீம்ல போனீங்கன்னா அவங்க ஒரு ரேஷியோ வச்சிருக்காங்க. எவ்ரி பீரியட் ஆஃப் டிலேக்கு 1 month. ஸோ ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 12 மாசம் வரும் டிலே, 12%. ஸோ அந்த ரேஷியோவில் ஒர்க் அவுட் பண்ணி உங்களோட டேமேஜஸ் கேஸை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கேம்பெயினும் போட்டிருக்காங்க. 2009 24 வரைக்கும் நீங்கள் ஒரு எம்ப்ளாயி என்கேஜ் பண்ணியிருக்கீங்க, ஆனால் அந்த எம்ப்ளாய்க்கு வந்து நீங்கள் இபிஎஃப்ஏ வாங்கலை அப்படின்னா இப்போ நீங்கள் கவர் பண்ணலாம். கோயிங் ஃபார்வர்ட் கவர் பண்ணிக்கலாம். டிக்ளேர் பண்ணணும். அந்த எம்ப்ளாய்க்கு 9 to 24 உங்கள் ஷேரை கட்டணும். எம்ப்ளாயர் ஷேரை கட்டணும், எம்ப்ளாயி ஷேரை கட்ட வேண்டாம். அதுக்கப்புறம் நீங்கள் கோயிங் ஃபார்வர்ட் நெக்ஸ்ட் மந்த்லேருந்து அந்த எம்ப்ளாய்க்கு எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயி ஷேரை கட்டலாம். ஸோ அந்த ஸ்கீம் வந்திருக்கு. இந்த ஸ்கீம் வந்து இப்போ ஜஸ்ட் வீக் தான் வந்தது. நீங்கள் உங்களோட கிளாரிஃபிகேஷன்ஸ் நீங்கள் டிபார்ட்மெண்ட்ல அப்ரோச் பண்ணி உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருந்தது, கேசஸ் பெண்டிங்காக இருந்ததுன்னா இந்த ஸ்கீம்ல நீங்கள் உங்களை என்ரோல் பண்ணி அதை அவைல் பண்ண முடியுமான்னு பாருங்க. இவ்வளோதான். ப்ளஸ் உங்களோட இஎஸ்ஐ 10 or more தான் அப்படியே எக்ஸிஸ்டிங். பிஎஃப் 20 or more, கிராச்சுட்டி 10 or more, எஸ்டாப்ளிஷ்மெண்ட்னாலே 10 or more, அதெல்லாம் அப்படியே ப்ரிவைல்ஸ். அதெல்லாம் ஒன்றும் பெரிய சேஞ்சஸ் இல்லை. கிராச்சுட்டி 5 years ஒர்க் பண்ணாதான் கொடுக்கணும். ஃபிக்ஸட் டேர்ம் எம்ப்ளாயினா மட்டும் தான் 1 yearனால வரும். வேற எதுவும் சேஞ்சஸ் கிராச்சுட்டியில் வரல. அதே 5 years தான். போனஸ் எலிஜிபிலிட்டி அதே தான், ஸ்டில் எக்ஸிஸ்டிங். ஏன்னா கவர்மெண்ட் ஒன்றும் எந்த ரூல்ஸும் கொண்டு வரல. 21,000 தான், அதே 21,000 தான். பேமெண்ட் ஆஃப் வேஜஸ்க்கு இது கிடையாது. சீலிங் இருந்தது 24,000 இருந்தது. 24,000க்கு மேல சம்பளம் வாங்குறவங்க பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் அத்தாரிட்டி கிட்ட போய் கேஸ் போட முடியாது முன்னாடி. இனிமேல் எவ்வளவு சம்பளம் வாங்கினாலும் நீங்க சம்பளம் கொடுக்கலன்னா அவங்க போய் கேஸ் போடணும். இதுதான் slight changes in so far as the provisions, and with this I just Thank you. yes. Thank you. Please. Thank you. Thank you. Wonderful explanation. Police the floor is open for few questions and important clarifications. நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். லேபர் ஆஃபீஸ் வந்து எப்படி எதிர்கொள்றது அதான் இன்னைக்கு மேஜரான விஷயம். எஸ் முதல்ல அதுதான் தெரியணும். அவங்க வந்து ஐடி கார்டு காட்டி காமிச்சு நீங்க அதை வைக்கல இது வைக்கல, உங்களோட எம்ப்ளாயிஸ் லிஸ்ட் இல்லையா, ஃப்ரெண்ட்ஸ் எங்கன்னா கைகால் விளையாடுறதுக்கு நிறைய பேர் இருக்கு. ₹1,00,000 ஃபைன், ₹2,00,000 ஃபைன்லாம் சொன்னா எதுக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். முதல்ல அதான் ஒரு ஆனரி ட்ரேடர் ஒரு ஆனரி என்டர்பிரனருக்கு அதுதான் நீங்க சொல்ற பெரிய விஷயங்களுக்குள்ள அவங்க ரெடி ஆயிடுவாங்க. மேண்டேட்ரியா நீங்க மெயின்டைன் பண்ண வேண்டிய ரெஜிஸ்டர்ஸ் நான் சொன்ன மாதிரி ரெஜிஸ்டர் ஆஃப் வேஜஸ், ரெஜிஸ்டர் ஆஃப் எம்ப்ளாயிஸ், ஓவர் டைம் ரெஜிஸ்டர், ஹாலிடேஸ் ரெஜிஸ்டர், இந்த ரெஜிஸ்டர்ஸ் எல்லாம் நீங்க மேண்டேட்ரியா நீங்க மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருந்திருக்கணும். ஷாப் ஆக்ட்லயும் அது இருக்கு. ஓஎஸ்ஹெச்லயும் பெருசா ஒன்றும் அது சேஞ்சஸ் கொண்டு வரல. நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ்லாம் மாறல, அதே தான் 10 employees. பீனல் ப்ரொவிஷன்ஸ் அதுக்கெல்லாம் எப்படி இருக்கு? 500 அப்படிலாம் சொல்றாங்க. பீனல் ப்ரொவிஷன்ஸ் வந்து அதான் நான் இப்போ இந்த ஸ்லைட்ல காமிச்ச மாதிரி உங்களுக்கு ஏற்கனவே இந்த ஷாப் ஆக்ட்ல 5,000 தான் பனிஷ்மெண்ட்டே போட்டிருந்தாங்க ஃபைன் அமௌண்ட். இப்போ அது வந்து ₹2,00,000 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மேக்ஸிமம் ஃபைன் 5 lakhs வரைக்கும் இருக்கு. எதுக்குன்னா நீங்க ரெஜிஸ்டர் மெயின்டைன்மெண்ட்ல எஸ்பெஷலி சில கான்ட்ரவென்ஷன்ஸ் அதெல்லாம் வந்ததுன்னா 5 lakhs வரைக்கும், 2 lakhsல இருந்து 5 lakhs வரைக்கும் இருக்கு.
பட் ஆனால் உடனே அதை என்ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஆஸ் ஐ டோல்ட் யூ, திஸ் இஸ் a நியூ ப்ரொவிஷன் which is come into force. So we'll have to get accustomed to this provision. அந்த ப்ரொவிஷனை காமிச்சே எங்களை கொஞ்சம் பயன்படுத்துவாங்க. நார்மலா அத்தாரிட்டிஸோட வேலை அதுதான். இதுக்கு முன்னாடியும் சரி, நீங்க ஃபேக்டரிஸ் ஆக்ட்ல வந்து இன்ஸ்பெக்டர்ஸ் வர்றதும் சரி, ஷாப் ஆக்ட்ல இன்ஸ்பெக்டர்ஸ் வர்றதும் சரி, அவங்க வந்து அப்படிதான் பண்ணுவாங்க. ரொம்ப அப்பர் ஹேண்டா தான் பிஹேவ் பண்ணுவாங்க. பட் என்ன அப்படின்னா, நவ் தேர் கால்ட் அஸ் நோ மோர் இன்ஸ்பெக்டர்ஸ், ஒன்லி ஃபெசிலிட்டேட்டர்ஸ். தர்ஃபோர் நீங்க வந்து அதுதான் நான் சொன்னேன், நீங்க ஒரு ஹம்பிளா பொலைட்டா அவங்க கிட்ட வந்து, சரி இந்த ஆக்ட் எங்களுக்கு தெரியாது, நீங்க எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, நாங்க என்ன பண்ணணும் உங்களோட விஸ்டம்னுக்கு விடுறோம் அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க. நான் ஏதாவது புதுசா போறவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாமா? இல்ல புரியல. இது வரைக்கும் ஒரு 10 பேர் 15 பேர் இருக்கிறவங்க விட்டுட்டு இருந்திருக்காங்கன்னு வச்சுக்குவோம். 5000 தான் விட்டுருப்பாங்க. இப்போ புது ஆக்ட்ல ப்ரொவிஷன்ஸ்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நீங்க இந்த இது ஆக்சுவலா இந்த ஆக்ட் வந்ததுல இருந்து எப்படி ரெஜிஸ்டர் சுவிதா போர்ட்டல் ஒரு போர்ட்டல் இருக்கு. அந்த போர்ட்டல்ல போய் நீங்க அப்ளை பண்ணா அக்ராஸ் இந்தியா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன். நான் சொன்ன மாதிரி சிங்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன். தமிழ்நாடு வந்து அதுக்குள்ள வந்துருச்சா இல்லையா நான் பார்க்கிறேன். தமிழ் நீங்க ஓஎஸ்ஹெச்ல பண்ணிட்டாலே எல்லா தமிழ்நாட்டுல வந்து கொஸ்டின் பண்ண மாட்டாங்க. ஏன்னா சென்ட்ரல் எனாக்ட்மெண்ட். நான் சென்ட்ரல் எனாக்ட்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டேன்னு சொன்னா ஸ்டேட் லால வந்து நீங்க எப்படி பண்ணீங்கன்னு கேள்வி கேட்க முடியாது. இது இல்ல, நீங்க டைரக்டா டெப்டி கமிஷனர் ஆஃப் லேபர் ஆஃபீஸ்ல போய் ஏசிஎல்கிட்ட போய் இந்த இது வந்திருக்கு சார், நான் என்னோட இதை வந்து நான் இதுல இப்போ இது வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகல, நான் வந்து ஓஎஸ்ஹெச் கோர்ட்ல ரெஜிஸ்டர் பண்றேன், நான் ப்ரொசீட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களே கிரியேட் இருக்கு. ஷேர் பண்ணிடலாமா? சாம்பிள் ஷேர் பண்ணுங்க. இதே பண்ணிட்டேன். கோட்ல இருக்கு. ஓகே ஷூர். we will share to if you want. சரி, இப்போ வந்து ஒரு 4-5 பேர் இருக்கவங்களுக்கு கூட ஷாப் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல எல்லாம் மெயின்டைன் பண்ண சொல்றாங்க. 4-5 பேர் 10 பேருக்கு கீழே இருந்தா வராது. ஓஎஸ்ஹெச்ல வராது. ஓஎஸ்ஹெச்ல வராது. ஓகே. ஷாப் ஆக்ட்லயும் கிடையாது, ஓஎஸ்ஹெச்லயும் வராது. ஆனா உங்களுடைய பிசினஸ் வந்து ஹசார்டஸ் ப்ராசஸ் நீங்க ஏதாவது டீல் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒருத்தரா இருந்தாலும் வரும். சார் இப்போ கேக்குறாங்களே சார், 4-5 பேர் இருந்தாலே வந்து ஏன் பண்ணலாம்னு கேக்குறாங்க. அதுக்கு ரெஜிஸ்டர்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க தேவையில்லை, எல்லாம் கேக்குறாங்க. 10 பேர் கீழே இருந்தா ஆக்ட் அப்ளை ஆகாது. ஒரே ஒரு கம்பெனி 4 இடத்துல பிரான்ச் இருக்கு. அது ஒரு காமன், அதாவது நீங்க வந்து காமனாலிட்டி அமாக்ஸ் தி பிரான்ச்சஸ் இருக்கான்னு பார்ப்போம். நீங்க ஸ்டேட்ல பொறுத்த வரைக்கும் எவ்வளவு பிரான்ச்சஸ் இருந்தாலும் நீங்க ஒரு லைசன்ஸ் வாங்கினா போதும். ஓ இல்ல சார், நான் என்னோட கேள்வி 10 பேர் கீழே இருந்தா மெயின்டைன் பண்ண வேண்டாம்னு சொல்றீங்க. புரியுது 10 பேருக்கு கீழே இல்ல, ஆனா ஒரு 6-7 இடத்துல பிரான்ச்சஸ் ஒவ்வொரு இடத்துல 5 பேர் இருக்காங்கன்னு 5 பேர் இருந்தாங்கன்னா வாட் இஸ் தி ரூல் டு பி? உங்களுடைய அந்த 10 என்டிட்டிஸ்க்குள்ள காமன் ஓனர்ஷிப், இன்டெகிராலிட்டி, ஃபங்க்ஷனல் இன்டெகிராலிட்டி, ஃபினான்ஷியல் இன்டெகிராலிட்டி அப்படின்னு சில ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. ஓகே. காமன் பேலன்ஸ் ஷீட், காமன் அக்கவுண்ட்ஸ், இதெல்லாம் நீங்க மெயின்டைன் பண்ணிருந்ததுன்னா இட் வில் பி ட்ரீட்டட் as one single ஒன் basket. அந்த ஒன் பாஸ்கெட்னா நீங்க எல்லாத்தையும் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதான் அந்த பிளஸ் 1. சார் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க சார். எல்லா ஷாப்ஸ்ல வந்து 4 பேர் 5 பேர் இருந்தாலும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அது நீங்க தாராளமா அவங்க வந்து உங்களுக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து வெரிஃபை பண்ணிட்டு கேள்வி கேட்டுட்டு அவங்க ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுக்க போறாங்க. ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க ரிப்ளை கொடுங்க. அப்ப நாங்க எப்படி பிசினஸ் பண்றது? சார் இதெல்லாம் ஆல்மோஸ்ட் கவர் பண்றோம். சாலரி ஸ்ட்ரக்சர், எம்ப்ளாயி த்ரெஷ்ஹோல்டு, கிராச்சுவிட்டி, ப்ரொபேஷன் பீரியட் வந்து அதே தான். ப்ரொபேஷன் பீரியட் எதுவும் சேஞ்ச் ஆகல. 6 months இனிஷியல், சப்சிக்வெண்டா 3 months மேக்ஸிமம், அவ்வளவுதான் ப்ரொபேஷன். அதுக்கு மேல வச்சுக்க முடியாது. அன்ஆத்தரைஸ்ட் ஆப்சன்ஸ் வந்து நீங்க எப்படி டீல் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இனிஷியலா எதுவுமே பண்ணாதீங்க, வார்னிங் கொடுங்க. ஒரு 3-4 வார்னிங் கொடுத்துங்க. அதாவது unauthorized absence by itself will not be a serious misconduct. Habitual unauthorized absenteeism is a serious misconduct. Habitual unauthorized absenteeism நீங்க டெர்மினேட் பண்ணலாம். ஆனா ப்ராப்பர் ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்து என்கொயரி வச்சு தான் டெர்மினேட் பண்ணலாம். இல்ல அவர் வர்றதே இல்லை அப்படின்னா லெட்டர் ஆஃப் அபாண்டன்மெண்ட் கொடுக்கலாம். 2 லெட்டர் வர சொல்லலாம். 3வது லெட்டர்ல நீங்க ஸ்டில் வரல அப்படின்னா we will treat you as abandoned the service and we will arrange your affairs and put a letter கொடுத்துடலாம். That is permissible. Okay. Sir, most of the dealers deal with MRP related products. இப்போ வந்து ரீசெண்டாக வந்து வேரியஸ் ஃபேக்டர்ஸ்னால எம்ஆர்பி வந்து மாறிட்டே இருக்கு. நாளை காலையில் என்ன ரேட்டுன்னு தெரியாது, அந்த மாதிரி தான் மாறுது. அந்த மாதிரி விஷயத்துல எம்ஆர்பி வந்து கண்டிப்பாக லேபிளிங் பண்ணி ப்ராடக்ட்ல டிஸ்பிளே பண்ணணும்னு கம்பல்சரியா இருக்கு இல்லையா?
இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது ரேட் ரிவிஷன் வரும்போது அந்த லேபிளை நாங்களே மாத்திக்கலாமா? பண்ண முடியாது, பழைய ரேட்டு அதே தான் விற்கணும் இல்லையா? பண்ண முடியாது. இப்போ ஒரு சில ப்ராடக்ட் எம்ஆர்பியே இல்லாம இருக்கும், அதுக்கு நாங்க தானே லேபிள் பண்ணி பார்க்கணும், அது இல்ல பண்ணலாம். இல்ல, எம்ஆர்பி இல்லாம பேக்கர்ஸ் ஆர் மேனுஃபேக்சரர்ஸ் அனுப்பவே மாட்டாங்க, ஓகே, பண்ணவே கூடாது. அப்படி பண்ணுனா நீங்க வந்து அதை அக்செப்டே பண்ணக்கூடாது. ஏன்னா அப்படின்னா உங்களுக்கு வந்து அன்லெஸ் நீங்க வந்து செல்ஃப் கன்சம்ஷன் நாட் மென்ட் ஃபார் ரீட்டைல் பிஸ்னஸ்னா நீங்க வந்து அந்த ப்ராடக்ட் இது இல்லாம வாங்கலாம், பண்ணிக்கலாம், உங்களோட ஓன் கன்சம்ஷன் தான். சரி. திருப்பி நீங்க கன்சியூமருக்கு போகுது, கன்சியூமர் போகும்போது நீங்க எம்ஆர்பி போடாம எம்ஆர்பி இருக்கணும். அந்த எம்ஆர்பி ஷுட் பி ஃபிக்ஸ்ட் ஒன்லி பை தி மேனுஃபேக்சரர். நீங்க அவங்க கிட்ட தான் எடுத்துட்டு போகணுமே தவிர நீங்க அதை மாற்ற முடியாது. ஏன்னா கன்சியூமர் கேன் கம்ப்ளைன் இட் டு தி நேஷனல் போர்ட்டல். போட்டீங்கன்னா அப்புறம் அவர் வந்துருவாரு. சார் அவர் வந்துருவாரு. இல்ல ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டினா சார், வி ஆர் சானிட்டரி டீலர்ஸ் அசோசியேஷன். ஐ எம் ரெப்ரசென்டிங் சானிட்டரி டீலர்ஸ் அசோசியேஷன். ஃபுல்லா கிளாசெட், வாஷ் பேஷனு, பெடஸ்டல் அந்த மாதிரி பிரேக்கபிள் ஐட்டம் தான் இருக்கும். அது வக்கிப்பிள் போட்டு சுத்தி அந்த மாதிரி பேக்கிங்ல தான் வரும். அப்போ இட் கேனாட் பி லேபிள்டு. பார்கோட் மட்டும் சின்னதாக ஒட்டி வச்சிருப்பாங்க. ஒரு சிலது கட்டன் பாக்ஸில் வரும், அதை மெயின்டைன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக வரும்போது என்ன பண்றதுன்னு தெரியாது இல்லையா? அப்போ கட்டன் பாக்ஸே இருக்காது. நீங்க வந்து சானிட்டரி வேறா? ஆமாங்க சார். உங்களுக்கு வந்து டீலர் சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் ரோக்கால இருந்து வருமா? ஆமா, ரோக்கால இருந்து வரும். ரோக்கா ஃபிக்ஸ் பண்ற பிரைஸை மீறி நீங்க ஃபிக்ஸ் பண்ணி விற்க முடியுமா? விற்க கூடாது. அதான் லா. லீகல் மெட்ராலஜி ஆக்ட் வந்து அதான் லா. நீங்க அதை மாரி விற்கணும் அப்படின்னா ரோக்காவோட பர்மிஷன் வாங்கிட்டு தான் விற்கணும். இல்ல ரோக்காக்கே நீங்க திருப்பி அனுப்பிச்சு ரோக்கால அதை ரீடிஃபைன் பண்ண சொல்லி தான் நீங்க பண்ணணும். ஏன்னா அது ப்ராசிக்யூஷன் உங்களுக்கு தான் வரும், ப்ராப்ளம் உங்களுக்கு தான் வரும். சரி சரி. ஏன்னா அதுல வந்து நீங்க சொல்ற மாதிரி ரூல்ஸ்ல வந்து எக்ஸ்பிளிசிட்டா நீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணணுங்கிறத அவங்க சொல்லல. பட் அட் தி சேம் டைம் நீங்க பண்ண முடியாது. யூ ஹேவ் டு ரெஃபர் இட் ஒன்லி டு தி மேனுஃபேக்சரர். பர்பஸ் எதுக்குன்னாங்க சார், ஹையர் ரேட்ல விற்கணுங்கிற இன்டென்ஷன் கிடையாது. புரியுது. அது 2000 ப்ராடக்ட் 3000 வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட் இருக்கும். அதுல மெடிக்கல்ல இருக்கிற மாதிரி நம்ம பேட்ச் வைஸ் செக்ரிகேட் பண்ணி விற்க முடியாது. இந்த டே ஒன்ல எல்லாமே ரேட் மாறுதுன்னா வீல் அப்டேட் இந்த சாஃப்ட்வேர். ஆனா பிராக்டிகலா கூட உங்களுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு அக்ரிமெண்ட் இருக்கா? அக்ரிமெண்ட் இருக்காதுங்க சார். பிரைஸ் லிஸ்ட் இமெயில் அனுப்பிச்சிருவாங்க. ஃப்ரம் தி டே இட் வில் பி அப்ளிகபிள். அந்த ப்ராடக்ட் அந்த லிஸ்ட்ல வந்துருக்கும். ஆமா, கம்பெனில இருந்தே வருது சார். எம்ஆர்பி வாங்கியிருப்பீங்க சார். எம்ஆர்பி போட்டு ஒரு ப்ராடக்ட் நீங்க வாங்குறீங்க சார். ஆமா சார், நம்ம கிட்ட ஓல்ட் ஸ்டாக் இருக்கும். ஓல்டு ஸ்டாக் அந்த பிரைஸ்ல தான் வாங்கிருக்கீங்க. அப்ப அதுதான் அப்ளிகபிள் சார். ரெண்டாவது வாங்குனா நம்ம மறுபடியும் கொடுத்து நம்ம கைக்கு ஃபிஃபா பேசிஸ்ல டெலிவரி பண்ண மாட்டோம். கைக்கு வந்தது ரேண்டமா. பட் ஆனா ரேட் வந்து நீங்க ஃப்ளக்சுவேட் ஆகுதுங்கறீங்க. ஆமா, ரேட் ஃப்ளக்சுவேட் ஆகுது. எல்லாருக்கும் கம்மி பண்ணி போடுவீங்களா? அந்த ரெண்டையும் புது பிரைஸஸ் அத்தாரிட்டி வந்தாங்கன்னா சார் பிரைஸஸ் கொடுக்குறாங்க சார். ஏற்கனவே இல்ல, பட் ஆனா லீகலா பர்மிசிபிள் கிடையாது, லீகலா பண்ண முடியாது. நீங்க நான் என்ன சொல்றேன், நீங்க ஃப்ளக்சுவேட் ஆச்சுன்னா நீங்க உங்களுக்கும் மேனுஃபேக்சருக்கு ஒரு அக்ரிமெண்ட் போடுங்க. நீங்க உங்க ரெண்டு பேரும் யார் ஓட்டுறது? அதான் சார் ஸ்டிக்கர் அவங்க தான் ஓட்டணும், மேனுஃபேக்சர் தான் ஓட்டணும். ஸ்டிக்கர் ஓட்டுறது நீங்க ஓட்ட முடியாது சார். மேனுஃபேக்சர் தான் ஓட்டணும். சார் அக்ரிமெண்ட்னா என்ன மாதிரி இருக்கு? நீங்க அதுல இருக்க ஸ்டிக்கரோட கம்மியா கொடுக்குறேன்னு சொன்னா கன்சியூமர் தாராளமா வாங்கிட்டு போவான். அது நம்ம தான் ஓட்டணும். ஜாஸ்தியா கொடுக்குறேன்னு சொன்னீங்கன்னா பண்ண முடியாது. சரி மார்க்கெட் யாரும் வாங்குறது இல்ல. அப்படியே டிஸ்கவுண்ட் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. சார், ஒரு அக்ரிமெண்ட் ஃபார்ம் பண்ணி அவங்களே நம்ம ஸ்டிக்கரிங் பண்ணிக்கலாம்னு சொல்லி பெர்மிஷன் ஆத்தரைசேஷன் கொடுத்தாங்கன்னா நம்ம பண்ணலாம். நீங்க அக்ரிமெண்ட் போட்டு ஆத்தரைசேஷன் கொடுக்கிறது இல்லீங்களே, அவங்களே ஸ்டிக்கர் அனுப்பிச்சிடுறாங்க. கரெக்ட். ஸ்டிக்கர் With அனுப்பிச்சாங்கன்னா the box, old MRP is there, they're sending us the stickers. ஸ்டிக்கர்ஸ். And they're asking us to stick it. But நாளைக்கு ஏதாவது திடீர்னு யாராவது வந்து பட் ஆனா போடுறது அந்த மாத்திட்டாங்களா ஸ்டிக்கரை எடுக்கும்போது நீங்க உள்ள ஸ்டிக்கர் இருந்ததுன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். சார்? அதே தான். கன்சியூமர் அது பண்ணாங்கன்னா ப்ராப்ளம் வரும். There are few companies. Okay. They're sending us the stickers. There is old MRP. What we are doing is taking the sticker and sticking there. At that point of time, anybody is coming for inspection. So who is under default? Only the seller, Only the trader. trader. So that is what. What is the solution for that? What is the solution for that? The solution, I said, you can have an agreement authorizing you. Sir, from past 6 months, there is no time for agreement. They are just giving us an intimation within 4 days. This is the price. See, some This is going to be the price. 4% increment. 6% some element of increment. risk carries in every business. We carry with some element of risk. அந்த ரிஸ்க்ல நீங்க you will have to take some agreement, some form invoice-லயே at least ஏதோ ஒரு ஃபார்ம்ல வாங்கிக்கங்க அவங்ககிட்ட. Sir, agreement, what he means is not every time agreement. Standard agreement. That is a yearly agreement which should facilitate you to sticker
with After, up yes, and down. after we the will permission send of it. the manufacturer. That is the. So, but now what they are doing is they are not ready to send us a mail also. That this is No, sir, he is not talking about every time. Please understand. From 1/4 to 31/3, you make an agreement. Any price fluctuations, we will send you the sticker, and you can book it. Otherwise, you will have to keep pending until the next year. then we'll be losing the business. See, that's why I said some element of risk we carry in every business. That risk is So that is we need whether to we carry the, we have to bear that risk or it is we'll have to pass it on to the manufacturer is the question. Next. Sir, we are paying incentive for the employees based on the turnover or percentage or whatever be the based on numbers. Whether this will attract ESI and PF compliances. எப்படி கொடுக்குறீங்க இன்சென்டிவ்? Sir, இல்ல மந்த்லியா quarterly. குவார்டர்லி வராது. மந்த்லி கொடுத்தா வருமாங்க சார்? மந்த்லினா there are chances to include it. மந்த்லியும் நீங்க வந்து எப்படி how are you going to இப்போ வந்து சேல்ஸ் பண்ணிருக்காங்க இவ்ளோ it is a சேல் பண்ணோம்னா அதுல வந்து இவ்ளோ பெர்சன்டேஜ் it is not a static paymentங்கறீங்க. ஆமா It is not இது a வந்து static ஒரே payment. பேமெண்டா இருக்காது சார் மந்த்லி we are paying பட் எப்படி இருக்கும்னா இப்போ இந்த மந்த் வந்து ஒரு 30 lakhs பண்ணிருக்காங்கன்னா அதுக்கு ஒரு பேமெண்ட் இருக்கும் சப்போஸ் நெக்ஸ்ட் மந்த் வந்து வெறும் 15 lakhs தான் பண்ணிருக்காங்கன்னா Sales incentive. yes it's a sales incentive See, there is a judgment of Supreme Court which says production incentive will not form part of wages. okay But sales incentive going forward with the present definition of wages la varumbodhu sir any payment which is paid monthly sir and which doesn't fall within the exclusions A to I, okay then it will be characterized as wages. Wages. But நம்ம explain பண்ணி நம்ம அதை prove பண்ணணும். பண்ணும் இல்ல நான் சொன்ன மாதிரி என்ன அப்பதான் வந்து என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா this will be left to the wisdom of court. எஸ் ஐ அண்டர்ஸ்டுட் சார் இப்போ நம்ம salary வந்து இந்த டேட்குள்ளன்னு கொடுத்துருக்கோம் மேபி ஃபர்ஸ்ட் ஆர் 5th ஆர் 7th ஆர் 10th மேக்ஸிமம் பட் இந்த இன்சென்டிவ் நம்ம பே பண்ணும்போது we are paying 20th ஆர் 15th ஆர் 22nd That is an added advantage for you to say that it is not a wage. yes thank you sir Yes. Sir, good. Yes. அது வந்து டிசம்பர்ல எங்கேஸ் எம்ப்ளாயிஸ் வந்து அவங்களோட வேஜஸ் salary கேட்டாங்கன்னா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அது ஒர்க்கர்ஸ்க்கு மட்டுமா இல்லைன்னா ஸ்டாஃபுக்கும் அப்ளிகபிளா Staff இங்க வந்து definition is employee. Employee includes worker, staff, manager, skilled, unskilled எல்லாமே இருக்கு. ஓகே It includes both. இப்போ ஃபேக்டரிஸ் உங்களுக்கும் வரும். ஓகே இப்போ ஃபேக்டரிஸ் ஆக்ட் படி அப்படி இல்லையா Factories Actல கிடையாது. இப்போ Factories Act was இந்த only for வருஷம் அப்ப நம்ம பண்ணோம்னா எப்படி பண்ணணும் இந்த வருஷம் வந்து நீங்க நவம்பர் 11 2025 கோட் வந்தது. So from going forward நீங்க இப்ப இந்த டிசம்பர் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் வரைக்கும் ஒரு ப்ரொவிஷன் அப்ளை ஆச்சு, நவம்பர் டிசம்பர்ல ஒரு ப்ரொவிஷன் அப்ளை ஆச்சு. ஸோ நீங்க இந்த வருஷத்துக்கு அதை அப்ளை பண்ண வேண்டியதில்லை, ப்ரொபோஷனேட்டா வேணா கொடுக்கலாம், ஒரு நாள் கொடுக்கலாம், நான் டிசம்பருக்கு மட்டும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லலாம், ப்ரொவைடட் ஹி ஹாஸ் காட் தட். இல்லைன்னா அவர் அதை கேரி ஃபார்வர்ட் பண்ண போறாரு, அவ்வளவுதானே. யூ கேன் கேரி ஃபார்வர்ட் அப் டு 30 days. அக்யூமுலேஷன் இஸ் பர்மிட்டட் அப் டு 30 days. ஸோ நெக்ஸ்ட் மந்த் அவர் 30 days, நெக்ஸ்ட் ஜனவரி டு டிசம்பர் அவர் ஒர்க் பண்றாரு. இந்த ஜனவரி 26 டு டிசம்பர் he doesn't take any leave. He has a credit of 1 days in December 25. So 11, 12, 13 days ஆச்சு. Next year again 12 days வர்றாரு, 12 days leave எடுக்கல. So 13 plus 12, 25. நீங்க ஜனவரி 28ல கொடுக்கும்போது you can give him 25 days. ஆனா அந்த எம்ப்ளாயி வந்து டிசம்பர் 26லயே அந்த 13 days கொடுக்க சொன்னா கொடுத்தாகும். டிசம்பர் 26ல கொடுக்க சொன்னா கொடுக்கணும். தேங்க்ஸ். இருங்க, மற்றவங்க கொஸ்டின்ஸ்லாம் முடிச்சிட்டோம். நீங்க கிட்டத்தட்ட 30-40 கொஸ்டின் இல்ல அதெல்லாம் ஆன்சர் பண்ணிட்டேன். எல்லாம் ஆன்சர் பண்ணிட்டேன் సార్ ఇంట్రెస్టెడ్ ఎంప్లాయీస్కి లైసెన్స్ எடுக்கணுமா సార్? మైగ్రెంట్ ఎంప్లాయీస్కి లైసెన్స్ எடுக்கணுமா? மைக்ரண்ட் బిలో எம்ப்ளாயி 20 என்ன எதுங்க? మైగ్రెంట్ ఎంప్లాయీస్, ఇంట్రెస్టెడ్ ఎంప్లాయీస్ below 20 அப்ளை ஆகும். இப்படி வாண்ட்ஸ் சார், லேப் இன்ஸ்பெக்டர் ஆஃபீஸில் கேட்குறாங்க லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்றாங்க. below 20க்கு நீங்க ஆக்ட்லயே வராதுன்னு சொல்லுங்க. இப்ப இருக்கிற இன்டர்ஸ்டேட் மைக்ரண்ட் ஒர்க்கர் ஆக்ட்ல below 20 ஒன்னு. ரெண்டாவது அவங்களோட சேலரி என்ன, சரி, அந்த சேலரி 18,000 கீழ இருந்தா அவர் இன்டர்ஸ்டேட் மைக்ரண்ட் ஒர்க்கரே கிடையாது. மேல இருந்ததுதான் 15,000 சார். 15,000 தான் வரும். சட்டம் சொல்றது நீங்க தெளிவா சொன்னா விட்டுருவோம் சார். சரி, நீங்க ரிப்பீட் சார், அதாவது சில விஷயங்கள் வந்து இப்ப நீங்க இஎஸ்சி ஆக்ட்ல வந்து நீங்க அவுட் சோர்ஸ் பண்ணீங்க அப்படின்னா தேர்ட் பார்ட்டிக்கு நீங்க பேமெண்ட் கட்டணும் அவசியம் கிடையாது. சரி,
இது வந்து செட்டில் ஆனது எப்பன்னு பாத்தீங்கன்னா 92ல சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ல. இன்னைக்கு 2026 இப்போ வரைக்கும் அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதனால அவங்க வேலையை செய்யறாங்க, நம்ம வேலையை செய்யறோம். சார் அப்போ இஎஸ்ஐ இன்ஸ்பெக்டர் வந்து கேட்குறாரு, மைக்ரண்ட் எம்ப்ளாயி இருந்தால் நீங்கள் அவங்களுக்கு இஎஸ்ஐ கவர் பண்ணணும். வரும், கரெக்ட் தான். பட் அவன் வந்து ESI யாரா இருந்தாலும் எல்லாம் உங்க ப்ரிமைசஸ்ல வந்து கேஷுவல், டெம்பரரி, மைக்ரண்ட், கான்ட்ராக்டர் கவர் ஆகலைன்னா நீங்க கவர் பண்ணணும். ஸோ எந்த அவங்க கிளாசிபிகேஷனே கிடையாது, எல்லாத்துக்கும் வரும், ஒரு நாள் வந்தாலும் வரும். ஓகே சார். பட் அவன் வந்து எனக்கு டிஸ்பென்சரி பீகாரில் தான் வேணும், இங்கே வேலை செய்கிற எனக்கு மிஸ்ஸஸ் அங்கே இருக்காங்க, குழந்தை அங்கே இருக்கேன், எனக்கு அங்கே போட்டு கொடுங்க. அது வந்து ஜூரிஸ்டிக்ஷன் மாதிரி, நீங்க தமிழ்நாட்டு ஜூரிஸ்டிக்ஷன்ல தான் இவங்க பவர் இருக்கு. ஆமா, இவங்க இங்க தான் கொடுக்கணும். இங்கே தான் வேலை செய்யறாரோ எம்ப்ளாய்க்கு அங்கதான் ESI வருமே தவிர அவரு நான் எனக்கு ஆந்திரால இருக்கேன் அங்க கொடுங்கலாம் கேட்க முடியாது. மேட்டர் ஆஃப் ரைட் ரிக்வெஸ்ட் பண்ண முடியாது. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த எம்ப்ளாயிக்கு அங்கே டிஸ்பென்சரி இங்கே போட்டு மிஸ்ஸஸ் இங்கே கொண்டு ட்ரீட்மெண்ட் பார்க்க சொல்லியிருக்கேன். ஃபேமிலிக்கு அங்க கொடுப்பாங்க. ஆமா, ஃபேமிலிக்கு அங்க கொடுப்பாங்க. பட் ரூல்ஸ்ல இப்போ அந்த கிளாரிஃபிகேஷன் பண்ணவே இல்லையா? இல்ல. பட் அந்த பீகார் எம்ப்ளாயி இங்க கொண்டு வர சொல்லிட்டு எக்ஸிஸ்டிங் தமிழ் ஆக்ட் ரூல்ஸ் சொல்றீங்க. அவங்களோட ஃபேமிலி எம்ப்ளாயீஸ்க்கு இங்கே கொடுக்குறோம். அவங்களோட ஃபேமிலியை வந்து சப்போஸ் இப்போ மகாராஷ்டிராவில் இருக்கலாம், ராஜ்கோட்டில் இருக்கலாம், இல்லை ஹைதராபாத்தில் இருக்கலாம், பூனேல இருக்கலாம், அங்கே கவரேஜ் கொடுக்குறோம். ஸோ தே ஆர் யூசிங் தேர் அண்ட் த எம்ப்ளாயீஸ் யூஸ். அவர் எம்ப்ளாய்க்கு அங்கே வேணுங்கிறார், எம்ப்ளாய்க்கு அங்கே வேணும்னு கேட்குறாரா? அது பர்மிசிபிளுங்க, அதான் அவங்க ரூல்ஸ்ல இருக்குங்கிறாங்க. பட் ESI ரூல் இப்போ ரிப்பீல் ஆயிடுச்சு. இல்ல ஐ கரெக்ட், நீங்க சொல்ற கரெக்ட். ESI ஆக்ட் 1948 ESI ரூல்ஸ் ரெண்டுமே ரிப்பீல் ஆயிடுச்சு. ரிப்பீல் ஆனதுக்கு அப்புறம் இப்போ OSH ரூல்ஸ்ல அந்த மாதிரி ப்ரொவிஷன் கொண்டு வரல, ஐ மீன் சோஷியல் செக்யூரிட்டி ரூல்ஸ்ல. பட் ஆனா பிராக்டிஸ்ல ஃபாலோ பண்றாங்கன்னா பண்றாங்க. பட் OSH ரூல்ஸ்ல இல்ல நான் கொடுக்க முடியாதுன்னு சொன்னா he is entitled to say so. Authorities entitled to say so. ஹலோ சார், நாங்கள் கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிருங்க சார். 5 பிரின்சிபல் எம்ப்ளாயி இருக்காங்க. இப்போ வந்து ஃபார்ம் 3 5 பேரு கொடுத்துட்றாங்க சார். சிங்கிள் லைசன்ஸ் போதுமா? செப்பரேட் நீங்க கான்ட்ராக்ட் எம்ப்ளாயி வந்து 5 பிரின்சிபல் எம்ப்ளாயி வச்சிருக்கோங்க சார். ஒரு லைசன்ஸ் போதும். சிங்கிள் லைசன்ஸ் பிரின்சிபல் எம்ப்ளாயி எவ்வளவோ அவ்வளவு. பிரின்சிபல் எம்ப்ளாயிக்கு இப்ப ரெஜிஸ்ட்ரேஷனே இனிமேல் தேவையில்லை. சரி சரி, உங்களுக்கு மட்டும் தான் லைசன்ஸ். சரிங்க சார். உங்களுக்கு வந்து நீங்க எந்தெந்த கம்பெனிஸ் வேணா அனுப்பலாம். சரி, இந்தியா ஃபுல்லா ஒரே லைசன்ஸ் வச்சுக்கலாம். நாங்க இந்தியா ஃபுல்லா ஒரே ஒன் டைம் மாதிரி 5 இயர்ஸ்க்கு எடுத்துக்கலாம் நீங்க. ஆனா அந்த எம்ப்ளாயிஸ் எத்தனை பேரோ அவங்களுக்கு எல்லாம் நீங்க இன்னைக்கு வந்து ரூல்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு 300 400 500 டெபாசிட் எல்லாம் பண்ணணும். சரி, ஆமா சார். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி வரும்போது அந்த ஷூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் பண்ணி. ஆமாங்க சார். இப்போ செக்யூரிட்டி டெபாசிட் பர் எம்ப்ளாய்க்கு 1000 rupees கேட்டிருக்காங்க. ஆமா, அது இந்த பேங்க் கேரண்டி மாதிரி பண்ண சொல்லிருக்கேன். சரிங்க சார், தேங்க்யூ. சார் குட் ஈவினிங். எஸ், ESI ஓட அந்த salary ceiling என்ன சார்? 21. அது பேசிக்கா இல்ல டோட்டல் கிராஸ்? டெஃபினிஷன் ஆஃப் வேஜஸ். இன்னைக்கு டெஃபினிஷன் ஆஃப் வேஜஸ் என்னவோ அதான். ஒரிஜினலா கிராஸ். ஓகே, இன்னைக்கு பேசிக் DA ரிட்டைனிங் இது 3 21,000க்கு மேல இருந்ததுன்னா நாட் கவர்ட். ஓகே, 3 21,000 கீழ இருந்ததுன்னா கவர்ட். இப்போ என்னோட எம்ப்ளாயிஸ் எல்லாமே 21 above சார். பட் சில கிராஸ் சொல்றீங்க? இல்ல சார், நீங்க கிராஸ் எடுத்தாலும் சரி பேசிக் எடுத்தாலும் சரி இது கிராஸ் ஆயிடுது. சரி, அவங்க சர்வீஸ் பண்ண போகும்போது சில ஃபேக்டரிஸ்ல வந்து ESI இருந்தா தான் அலோவ் பண்ணுவேன்னு சொல்றாங்க. we are not able to சர்வீஸும் வேணும்னு சொல்றாங்க. காம்பன்சேஷன் பாலிசி எடுத்து அது கொடுத்துருக்கோம் சார், மெடிக்கல் பெனிஃபிட் கொடுத்துருக்கோம், எல்லாமே ப்ரொவைட் பண்றோம். பட் அங்க இருக்கிற அந்த ஃபேக்டரிஸ் இன்ஸ்பெக்டர் வந்து எங்களை வந்து நீங்க உங்களோட பிசினஸ் டர்ம்ஸ் அவங்க என்ன பயப்படுவாங்க அப்படின்னா ESI கவர்ட் எம்ப்ளாயி இல்லைன்னா ப்ரிமைசஸ். ஏன்னா எம்ப்ளாயிஸ் காம்பன்சேஷன் ஆக்ட் வந்து ப்ரிமைசஸ் ஸ்பெசிபிக். ஓகே, எங்க ஆக்சிடென்ட் நடக்குதோ அவங்க மாட்டுவாங்க. ஓகே, ஏன்னா இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப நான் வீடு கட்டுறேன்னு வைங்க, என் வீட்டுல ஒருத்தர் வீடு கட்டும் போது இறந்து போயிட்டாலே காம்பன்சேஷன் நான் கொடுக்கணும்னு ஆர்டர் வந்துருக்கு. நான் வந்து அந்த ஃபேக்டரிக்கு டிக்ளரேஷனே கொடுத்துட்டேன். வாட் எவர் ஹேப்பன்ஸ் இன் யுவர் ப்ரிமைசஸ் ஐ வில் டேக் கேர்னு சொல்லி கொடுத்துட்டேன். 1 month கொடுக்குறாங்க, அடுத்த மாசம் திருப்பி சம் அதர் ஸ்டாஃப்ஸ் வந்துட்டாங்க. இன்னொன்னு வந்து ESI கவர் ஆகாத எம்ப்ளாயி நீங்க கவர் பண்ணாலும் டிபார்ட்மெண்ட்ல வந்து சில இன்ஸ்டன்சஸ் இருக்கு. என்ன அப்படின்னா அவன் பெனிஃபிட் கொடுக்கறது இல்ல. ஓகே, நீங்க வந்து ஃபால்ஸா டிக்ளேர் பண்ணி 21,000க்கு மேல இருக்கவங்களை கவரேஜ் கொண்டு வந்தாலும் டிபார்ட்மெண்ட் கொடுக்கறது இல்ல, காம்பன்சேஷன் கொடுக்கறது இல்ல. ஓகே, அதுக்கப்புறம் அந்த எம்ப்ளாயி போய் ESI கோர்ட்ல கேஸ் போட்டு எனக்கு ESI கவரேஜ் இருக்கு, கான்ட்ரிபியூஷன் வாங்கிட்டாங்க ஆனாலும் கவரேஜ் இது பெனிஃபிட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க கேஸ் போட்டு.
பட் உங்க அது நீங்க உங்களுக்கும் உங்க பிரின்சிபல் எம்ப்ளாயருக்கும் உள்ள அரேஞ்ச்மெண்ட் அது. ஓகே. ஏன்னா மேக்ஸிமம் கம்பெனிஸ் வந்து இப்போ நீங்க எலக்ட்ரிசிட்டி போர்ட்ல நீங்க என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா இஎஸ்ஐ பிஎஃப் கவரேஜ் இல்லாதவங்க கான்ட்ராக்டே எடுக்க முடியாது. ஓகே. அதாவது நான் சொல்றது 2018க்கு முன்னாடி கான்ட்ராக்ட் லேபர்ஸ் எல்லாம் ரெகுலரைசேஷன் போட்டாங்க. நாங்க தான் அப்பீர் ஆனோம் எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு. அப்ப நாங்க என்ன பண்ணோம்னா 19க்கு அப்புறம் ஒரு கான்ட்ராக்டர் கூட லைசன்ஸ் இல்லாத கான்ட்ராக்டர் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டோம். ஓகே. எல்லாத்துக்குமே லைசன்ஸ் இருக்கணும், மேண்டேட்ரி. ஸோ அவன் வந்து யாரை கூட்டுறான்னு எனக்கு தெரியாது, பட் ஆனால் லைசன்ஸ் வச்சிருப்பான். அந்த லைசன்ஸ்ல இஎஸ்சி கோட் நம்பர் இருக்கும், ஒரு 10 பேரை காட்டுவான், அந்த 10 பேருக்கு இருக்குன்னு சொல்லுவான். ஓகே. பட் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி நீங்க காட்ட முடியாது. ஏன்னா இல்ல, நீங்க salary- எம்ப்ளாயிஸ்க்கு தான் அவன் வெரிஃபை பண்ணுவான். சேலரி கம்மியா போட்டு இஎஸ்ஐ வாங்கி பண்ணாலும் இட் வில் பி வேஜஸ் டெஃபினிஷன்ல பிரிக்கும் போது பிரிச்சு காட்டுங்க, இல்லாட்டி வேற என்ன பண்ணணும். இல்ல அது எல்லாமே காட்டியிருக்கோம் சார். பட் ஸ்டில் இப்போ அதுதான் கேக்குறேன். இன் கேஸ் இஎஸ்ஐ கண்டிப்பா வேணும்னா அதான் சொல்றேன், நீங்க உங்க காம்பனன்ட் இருக்குல்ல, ஆமா காம்பனன்ட் ஸ்ப்ரெட் அவுட் பண்ணி ஓகே 21,000 கீழே வர மாதிரி பாருங்க. ஓகே 21,000 கீழே வர மாதிரி பாருங்க. கீழே வர மாதிரி வந்ததுன்னா நீங்க இஎஸ்சில கவரபிள் எம்ப்ளாய். ஓகே. அந்த எம்ப்ளாய் இஎஸ்சில கவரபிள் எம்ப்ளாய்னா அவர் கவர். பட் 15,000 சொன்னாங்க கன்சல்டன்ட். 21 பிஎஃப் 15, பிஎஃப் 15, இஎஸ்சி 21. ஓகே. தேங்க்யூ சார். Sir, good evening, sir. Good evening. We are under shops and establishment. So, as an employer, what is the complaint leave, statutory leave that I have to give? இப்போ நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது 12 days. EL 12 days, CL 12 days, sick leave 12 days, total 36 days. Okay, that varies. இப்போ 24ல இருந்து 36 வரைக்கும் ஒவ்வொரு கம்பெனியும் கொடுத்துருக்காங்க. மேண்டட்டரியா நான் 12 வச்சிருக்கனால இதுதான் ரூலு, இது எம்ப்ளாயீஸ் வந்து இதை அடியர் பண்ணணும் அப்படின்னு ஷாப்ஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல இருக்கு. இப்போ நீங்க ஓஎஸ்ஹெச்ல 12 earned லீவ்னு மட்டும் சொல்றீங்க. அது எப்படி நம்ம whichever is beneficial shops and establishment shop will provide, then we have to follow shop. Mandatory, then we have to give 24 to 36. So that is compulsory. Yes. Okay. அதே போல 1 year unless shop act is merged with OSH. Okay. பீகார்ல சொன்ன merge பண்ணிட்டாங்க. தமிழ்நாட்டுல என்ன பண்ணல? தமிழ்நாட்டுல பண்ணல. So now how we will take it? இப்போ appraisal இருக்கு இந்த வருஷம். Best of both தான். Okay. Whichever is best you will have to provide. So employee can go and file a case if we are not. Yes. That is a violation. If you Okay. violate shop act today, then it is a contravention of the provisions of shop act. So compulsory I have to give that leave. Yes. Okay. Now gratuity 1 year சொல்லிருக்கு. 5 years. 1 year is only for fixed term employee. If Okay. you appoint somebody as a fixed term employee, say if you want to take a person today, telling him that this is for a particular project, I am going to hire you for 2 years. Okay. From 1st August 2026 to 31st July 2028. Okay. Then for 2 years also you'll have to pay gratuity. That is for contract. you are telling. Fixed term contract. Okay. But So if it's a permanent staff க்கு அது இல்ல. 5 years. 5 years தான். அது so they cannot file then No, late they cannot claim. late deductions. இப்போ மார்னிங் ஆஃபீஸ் டைம்ஸ் வரணும்ல சார், லேட் டிடக்ஷன்ஸ் அப்ளிகபிள் ஆல்ரெடி இன் தமிழ்நாடு ஷாப்ஸ். அது என்ன த்ரெஷோல்டு லிமிட் ஏதாவது இருக்குங்களா? இல்லை ஒன் பர்சன் இஸ் டெல்லிங் லைக் வை யூ கேன் டிடெக்ட் திஸ் மச் லேட் மேக்ஸிமம் ஃபைன்ஸ்னு நீங்க டிடெக்ட் பண்றது பாத்தீங்கன்னா ஒரு சேலரியில வந்து இட் ரேஞ்சஸ் பிட்வீன் 50 to 60. நீங்க வேரியஸ் டிடக்ஷன்ஸ் இருக்கும். ஆமா சார். லேட் டிடக்ஷன்ஸ் வந்து நீங்க வேஜ் கட் 8 days வேஜ் கட் பண்ணுவீங்க சம்டைம்ஸ். ஓகே. இல்ல 1 day, அந்த 1 dayக்கு வந்து ஹவர்லி பண்ணுவீங்க. இப்போ ஒவ்வொரு கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா ஒரு எஸ்டாப்ளிஷ்மென்ட் பாத்தீங்கன்னா 1 hour லேட்டா வந்தா நான் இவ்வளவு கட் பண்ணுவேன், 2 hours இல்ல 30 minutes லேட்டானே ஹாஃப் டே வேஜ் கட்னு இருக்கும். சில இண்டஸ்ட்ரி அந்த த்ரெஷோல்டு நம்ம எப்படி எடுத்துக்கிறதுன்னு கேக்குறேன். அது உங்களோட டிசிஷன் இதுதானே. பட் எடுக்கலாம். நீங்க வந்து இப்ப சில இண்டஸ்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா செட்டில்மெண்ட் இருக்கு. ஆனா ஷாப்ஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல 1/3 ஆஃப் யுவர் பேன் இருக்கு டிடக்ஷன்ஸ். we can go up till 1/3. 1/3 நீங்க பண்ணலாம். ஓகே. பியாண்ட் தட் சிலது வந்து நீங்க பர்மிஷன் வாங்கி தான் பண்ணணும். ஓகே. அத்தாரிட்டி பர்மிஷன் வாங்கி நீங்க இன்டிமேட் பண்ணி சில ரீசன்ஸ்க்காக இன்டிமேட் பண்ணி கன்சென்ட் வாங்கிட்டீங்கன்னா பண்ணலாம். இல்லைன்னா பண்ண முடியாது. ஓகே. பட் as you pointed out, it is only 1/3. இண்டஸ்ட்ரீஸ்ல செட்டில்மெண்ட் இருக்கு. ஓகே. செட்டில்மெண்ட்ல அவங்க வந்து கிளாஸ் வச்சிருப்பாங்க. நான் இவ்வளவு 30 minutesனா இவ்வளவு, 1 hourனா இவ்வளவு அப்படின்னு. that settlements are permissible.
ஓகே under the ID Act, ஓகே industries. சார் இப்போ பிஎஃப் இது வந்துட்டு இப்போ நியூ சேலரி ரிவிஷன்னால 50% யூ ஹேவ் டு கிவ் பேசிக் டிஏ. அப்போ இப்போ 1 lakh சேலரினா 50,000 ரூபா அதுலயே போயிடும். நவ் நியூ கிராஜுவேட்டி படி 50,000 ரூபாய்க்கு நீங்க சொல்ற அந்த த்ரெஷ்ஹோல்ட் 50,000 ரூபாய்க்கு பண்ணீங்கன்னா பிஎஃப் ஃபார் எம்ப்ளாயி வில் 6,000 அண்ட் பிஎஃப் ஃபார் எம்ப்ளாயரும் 6,000. என் கேள்வி என்னன்னா, இப்போ நீங்க 15,000 ரூபாய் த்ரெஷ்ஹோல்டு வச்சிருக்கீங்க, 1 லட்சம் ரூபா வாங்குறவங்களும் கண்டிப்பா அந்த பிஎஃப் அட்ஹியர் பண்ணணும். அதாவது அந்த 1 லட்சம் வாங்குறவர் ஆல்ரெடி மெம்பரா இல்லையாங்கிறத கொஸ்டின். நீங்க மெம்பரா ட்ரீட் பண்ணி அவருக்கு வந்து சீலிங் 15,000 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தீங்கன்னா யூ கேன் ஸ்டில் கண்டினியூ தட். ஓகே. கோட் இன்னைக்கு என்ன சொல்லுதுன்னீங்கன்னா 1,800 மேல கான்ட்ரிபியூஷன் கட்ட வேண்டாம். அதுக்கு மேல வாலண்டரி தான். அதுக்கு மேல வாலண்டரி. ஆனா ப்ராப்ளம் எங்க வரும்னா, நீங்க ஒரு 10 வருஷமா ஒரு எம்ப்ளாய்க்கு வந்து ஆக்சுவல் பேசிக்ல கட்டிட்டு இருக்கீங்க. ஆக்சுவல் பேசிக் வந்து அவரது வந்து 40,000 50,000 இருக்கு. நீங்க அந்த ஆக்சுவல் பேசிக்கு லாஸ்ட் 10 இயர்ஸா கட்டிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ரிகார்ட்லெஸ் ஆஃப் இஸ் வேஜ் சீலிங். இன்னைக்கு நீங்க அதை ரெடியூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து கான்ட்ராக்ட் ஆஃப் டேர்ம்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் சொல்லுவோம். ஓகே. அதை நீங்க வந்து வேரியேஷன் காட்டணும் அப்படின்னா யூ ஹேவ் டு டேக் தி கன்சென்ட் ஆஃப் எம்ப்ளாயி. நோட்டீஸ் கொடுக்கணும். ஓகே. நோட்டீஸ் கொடுத்து பண்ணணும். There is a judgment of Supreme Court which says you can reduce the contribution limit to 15,000. Okay. Employer cannot be called upon to pay contribution beyond 15,000. ஏன்னா யூனியன் என்ன டிஸ்பியூட் ரைஸ் பண்ணாங்க அப்படின்னா, ஆளெல்லாம் அவங்க எங்களுக்கு ஃபுல்லா கட்டிட்டு இருந்தாங்க, இப்போ ரெடியூஸ் பண்றாங்க, they should still continue to contribute for the actual basic ன்னு கேஸ் போட்டாங்க. ஓகே. Supreme Court refused it. Therefore, you are now entitled to restrict it to 15,000, pay only 8,800. But if you have been doing it for over the years அப்படின்னா அது வந்து ஒரு கஸ்டமரி ப்ராக்டிஸ் ஆயிடும். ஓகே. கஸ்டமரி ப்ராக்டிஸை நீங்க பிரீச் பண்ணணும்னா டேர்ம்ஸ் ஆஃப் 2 பேத்துக்குள்ள ஒரு கான்ட்ராக்ட் இருக்கு. அந்த கான்ட்ராக்ட் வந்து ரிட்டர்னாகவும் இருக்கலாம், அன்ரிட்டனாகவும் இருக்கலாம். ஓகே. ஸோ நீங்க அவுட் ஆஃப் கஸ்டம் 2 பேரோட கான்ட்ராக்ட் படி ரொம்ப நாள் அது கண்டினியூ ஆயிட்டு இருந்ததுன்னா அதை வயலேட் பண்ணணும்னா 2 பேர் மியூச்சுவலா தான் பண்ணிக்க முடியும். ஓகே. நீங்க யூனிலேட்டரலா பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது இட் இஸ் டிஃபிகல்ட், இட் வில் இன்வைட் லிட்டிகேஷன். ஓகே. as a நியூ ஜாயினர் வந்து we can opt out, எனக்கு பிஎஃப்ஏ வேண்டாம் அப்படின்னு. நியூ ஜாயினர் provided if is not a member earlier. ஓகே. இன்னைக்கு ஒருத்தர் உங்ககிட்ட ஜாயின் பண்றாரு, அவர் salary 20,000, அவருக்கு பிஎஃப் வராது, அவர் ஆல்ரெடி மெம்பர் ஆஃப் ஸ்கீம் கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. ஆமா. நீங்க தாராளமா அவரை வந்து பிஎஃப் குள்ளே கொண்டு வரணும். வேண்டாம், அதுக்கு ஃபார்ம் நம்ம சப்மிட் பண்ணணுமான்னு கேட்குறேன். ஃபார்ம் 11 எக்ஸிஸ்டிங் ஆக்ட்ல வந்து ஃபார்ம் 11 இருந்தது. ஓகே. இப்ப ஸ்கீம் வந்து போன வாரம் தான் ரிப்பீல் பண்ணிருக்காங்க. ஓகே. அந்த ஸ்கீம்ல இன்னும் ஃபார்முலேட் பண்ணல. ஓகே. பட் நீங்க ஒரு டிக்ளரேஷன் வாங்கி வச்சுக்கிறது நல்லது. வாங்கிட்டு நீங்க ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணும்போது அவரை வந்து எக்ஸ்க்ளூடட் எம்ப்ளாயியா காமிச்சிருங்க. ஓகே. ஏன்னா அந்த ப்ராப்ளம் வருது. ஏன்னா 5 வருஷம் கழிச்சு கான்ட்ரிபியூஷன் கேட்கறான், கரெக்ட், நீங்க ஏன் கட்டலான்னு கேட்கறான். அன்னைக்கு உங்ககிட்ட ஃபார்மும் இருக்காது, எம்ப்ளாயும் இருக்க மாட்டாங்க சில நேரம். அதனால நீங்க வர்றப்ப நீங்க ஒரு டிக்ளரேஷன். ஓகே. ஸோ எக்ஸிட் ஆகுறாங்க ஒருத்தங்க, நோட்டீஸ் பீரியட் சர்வ் பண்ணல. ஸோ நான் ஆஸ் அன் எம்ப்ளாயர் ஐ ஹவ் ஆல்சோ நாட் கிவன் இவ்வளவு ஒப்பீனியனுக்கு என்கிட்ட வந்தீங்க, சார்ஜே வேற. மெட்ராஸ்க்கு வந்தீங்களா? தட்ஸ் ஓகே. இல்ல, லாஸ்ட் கொஸ்டின் சார். அப்போ நோட்டீஸ் வந்து நம்ம 3 months notice is actually in that employment letter, but she has not adhered. அவங்க ஆல்ரெடி வாலண்டரிலி she exit. அப்படிங்கும் போது can she file a case on us? We are not giving any documents to her. அதையும் சொல்லிட்டோம். She has left. 3 months notice period. See, notice period is intended for the benefit of employer. ஆமா சார். An employee will have to serve the notice period or she will have to pay the amount and leave. Okay. கரெக்ட். ஆனா அந்த பேமெண்ட் அந்த கிளாஸ் நம்ம அந்த டைம்ல இல்ல, ரிவைஸ் பண்ணல. ஓகே. ஓகே. சோ அத வச்சுட்டு ஏதாவது பண்ணுவாங்களா இப்ப இருக்கிற ரூலை பேஸ் பண்ணி? பண்ண மாட்டாங்க. சி, நார்மலா ஒருத்தங்க வெளியில போறான்னு சொல்லிட்டா யூ கான்ட் ப்ரிவென்ட் தம். ஒன்னு. ரெண்டாவது, டேர்ம்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் படி பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட்டுக்கு நீங்க சூட் போடலாம். யூ கேன் சென்ட் அ நோட்டீஸ், லிக்விடேட்டட் டேமேஜஸ் கேட்கலாம். இஃப் யூ ஹேவ் அ டேமேஜஸ் கிளாஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இஃப் யூ வயலேட் தி ப்ரொவிஷன்லாம் 1 lakh எனக்கு கொடுக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு டேர்ம்ஸ் வச்சுக்கலாம். பட் வாட் சுப்ரீம் கோர்ட் சேஸ், அதுக்கு வந்து ஒரு ரீசனபிலிட்டி இருக்கணும். ரீசனபிலிட்டி இருந்தா பண்ணலாங்கிறாங்க. யூ ஆர் என்டைட்டில் டு டூ, பட் மோஸ்ட்லி இட் வில் எண்ட் ஒன்லி இன் ஃபேவர் ஆஃப் தி எம்ப்ளாயி. எஸ். அதெல்லாம் ரீட்டைன் பண்ணவே முடியாது.
பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் FIR ஆல் போடலாம். இப்போ வந்து அதை வாங்கக்கூடாதுன்றது ஒரு ரூல் இருக்கு. ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வி ஷுட் நாட் கலெக்ட். அப்போ நீங்க கலெக்ட் பண்ணியிருந்தாலும் அவங்க அப்படி ஒர்க் Retain பண்ணல பண்ண முடியாது. அப்படின்னா கூட நம்ம அதை ரீடைன் பண்ண Retain முடியாது. பண்ணக்கூடாது. Last question. I was getting late. சார் ஒரே ஒரு கொஸ்டின் சார். சார் ரிசைன் பண்ணிட்டாங்கன்னா F&F மட்டும் எவ்வளவு டேஸ்ல நம்ம செட்டில் பண்ணுங்க சார்? 2 days. 2 days. அவங்க கிராச்சுவிட்டி வந்து 1 monthல கொடுக்கலாம். கேஷ் அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க சார். நம்ம பின்னாடி ஒரு 6 months 3 months கழிச்சு தான் நமக்கு தெரியுது அவங்களோட இஷ்யூ என்ன ப்ராப்ளம்னு. அது வரைக்கும் எல்லாம் ஒண்ணு நம்ம கிராச்சுவிட்டி நீங்க 1 monthல கொடுக்கணுமா? கொடுக்கலைன்னா இன்ட்ரெஸ்ட் ஓடிட்டே இருக்கும். சரிங்க சார். நீங்க கிராச்சுவிட்டியை நிறுத்தி வைக்கிறனா நிறுத்தி வச்சுட்டு நீங்க 3 months கழிச்சு வெரிஃபை பண்ணிட்டு ஆனா கிராச்சுவிட்டியை ரெக்கவர் பண்றதுக்கும் நீங்க நோட்டீஸ் கொடுக்கணும். சரிங்க சார். நோட்டீஸ் கொடுத்துட்டு தான் பண்ணணும். தேங்க்யூ. Sir, last question. சார் இப்போ நம்ம பழைய ஆளுங்களுக்குலாம் we don't not have any appointment orders, so not do we have the structure a basic this we just paying 20,000. கோயிங் ஃபார்வர்ட் கொடுங்க. நீங்க ஸ்ட்ரக்சர் இப்பவே கொடுக்கல, இப்போ கூட கொடுக்கலாமா? நீங்க வித் எஃபெக்ட் ஃப்ரம் நோ டேட் போட்டு நீங்க கமிங் டேஸ் இப்படிதான் நாங்க பண்ண போறோம் இன் லைன் வித் ஃபர்ஸ்ட் ஒரு சர்க்குலர் போடுங்க. எம்ப்ளாயிஸ்க்கு ஒரு சர்க்குலர் போட்டுட்டு அதுக்கப்புறம் இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தருக்கும் நீங்க ஸ்ட்ரக்சர் கொடுத்துருங்க. Sir, and one more thing, basic gratuity and bonus வந்து it's calculated on the basic pay. Basicல இனிமேல் wages gratuity is going forward will be calculated on the definition 21/11/25 க்கு அப்புறம் ரிட்டையர் ஆகிற எல்லாத்துக்குமே definition of wages will apply. ஆனா நிறைய பேர் பண்றது இல்ல, யாருமே பண்றது இல்ல. அந்த எம்ப்ளாயி போய் அத்தாரிட்டி கிட்ட கிளைம் போட்டா he will be entitled. அதான் எங்களோட அட்வைஸ். That is இப்போ bonus வந்து is calculated on the basic salary. 21/11 க்கு முன்னாடி ஒரு கால்குலேஷன் வரும், 21/11 க்கு அப்புறம் ஒரு கால்குலேஷன் வரும் போனஸ். சரி, இப்போ நம்ம அதர் ஸ்டேட்ஸ் இந்த மாதிரி கேரளா கர்நாடகால நம்ம ரெசிடென்ட் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் இருக்காங்க. ஜஸ்ட் கிவிங் பே அவுட் ஆன் பேஸ் ஆஃப் கமிஷன் ஆஃப் த ஆர்டர்ஸ் தே ஹவ் டேக்கன். They're not full-time employees, but they take orders and we give them pay. They paid a consolidated pay. Yeah, just we pay them on like basis of commission. So will that come as a staff கணக்குல அது வருமா? That is depending on the terms of engagement. You will have to spell out your terms very clearly, stating that what is their mode of engagement, whether they are going to be under your gaze and watch regularly. You can make some distinctions to point out that they are not an employee and they are a freelancer. அந்த மாதிரி நீங்க unless you have classifications in the terms of engagement to make it appear that he is only a freelancer or a consultant, then part-time consultant rather. But as per Shops Act வந்து less than 10 employees we are not able to pay gratuity or bonus. Act will not apply. Voluntary we can do it. Voluntary, that is always permissible. And if you have you have been doing something, you can't even after the coming into force of this code, suppose if you are doing something, you can't just like that come out of it. You'll have to keep following because it has become a terms of employment. Terms of employment cannot be, as I told them, cannot be broken or breached unilaterally. Mutually you can do it, but not unilaterally. Sir, more questions, please send it to the chamber. We will be able to, maybe the last question is from them. கிராஜுவிட்டி வந்து நம்ம ஒரு அமௌண்ட் வந்து எம்ப்ளாயர் இது பண்ணி கொடுக்குறாங்க. பட் இஃப் வி ஆர் பேயிங் 4.81% ஆன் வேஜஸ் ஆர் சேலரி வாட் எவர் இட் மே பி, எவ்ரி மந்த் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துறோம். சேலரி இல்லாமல் அதையும் ஆட் பண்ணி கிராஜுவிட்டின்ற பேர்லேயே கொடுத்துறோம். இஸ் இட் ஓகே சார்? Gratuity, if you show it as a CTC, it is yes, it is a CTC. CTC, yes. It is excluded. Yes sir, it is excluded. It is permissible. You can give it. Thank you sir. Vote of thanks by the secretary. Distinguished guests, honored of the dais, colleagues, chamber members, federation members, thank you for everybody. எங்களுடைய அழைப்புகளை ஏற்று பெருந்திரளாக கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை உறுத்தாக்குகின்றோம். அதே போல அருணன் சார் மிக தெளிவாக எல்லாருக்கும் புரியக்கூடிய தமிழ் மொழியில உரையை நிகழ்த்தி எல்லோருக்கும் புரிகின்ற வழியில எடுத்துரைத்தார். அவருக்கும் எங்களுடைய நன்றியை உரித்தாக்குகின்றோம். உங்களுடைய கொஸ்டின்கள்லாம் நிறைய அவர் ஆன்சர் பண்ணியிருக்காரு. இன்னும் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் சேம்பருக்கோ இல்லை ஃபெடரேஷனுக்கோ தெரிவிங்க. உங்களுடைய டவுட்ஸ் நாங்கள் கிளியர் பண்ணுறோம். இதுகாரும் பொறுமையை காத்திருந்து இந்த விழாவை சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் சேம்பர் சார்பாகவும் ஃபெடரேஷன் சார்பாகவும் எங்களை நன்றியை உரித்தாக்குகின்றோம். நன்றி.